நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரலோக குடும்பமாகிய உம்முடைய சபையிலே நீர் எங்களை வைத்து பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே நீரே எங்களை ஆண்டு நடத்த வேண்டுமோ வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமோ வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஏற்ற விதமாய் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களோருக்கு உதவி செய்யும். உம்முடைய திருவார்த்தையினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கென்று கனி கொடுத்து வாழ எங்களோருக்கு உதவி தாரும். மீட்பரட்சணமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்ளும் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடலின் 692 பாடலை பாடுவோம். 692. நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்ட அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனை, நம்முடைய தகப்பனை நம்ம எல்லோரும் உயர்த்தி அவரை போற்றி இந்த பாடலை பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, 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 ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே,
எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. சபையை போஷித்து பாதுகாத்தென்றுமே சேர்த்து கொள்ள வருபவர் நீரே. சபையின் அஸ்திவாரம் நீரே, சபையின் தலையானவர் நீரே. சபையை போஷித்து பாதுகாத்தென்றுமே சேர்த்து கொள்ள வருபவர் நீரே. அல்லேலூயா, 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 ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அடுத்ததாக 26வது பாடலை பாடுவோம். 26 சாங் நம்பர் 26. எல்லோரும் கரங்களை தட்டி ஒன்றை மகிமைப்படுத்தி நம் தூயாதி தூயவரை அவர் புகழை நாம் எல்லோரும் உயர்த்தி நாம் பாடுவோம். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரை உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. வாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள
உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தந்தீரே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தந்தீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தம் ஜீவன் எனக்காக தந்தவரே, என்னையே பலியாக ஏற்றிடுமே. தம் ஜீவன் எனக்காக தந்தவரே, என்னையே பலியாக ஏற்றிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக 192வது பாடலை பாடுவோம். 192. நாம் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து சென்றாலும் நம் இதயத்திலிருந்து நழுவ விடக்கூடாத ஒரு பங்கு என்னென்னா, கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். நம் சேனைகளின் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் காக்கின்ற நம் நல்ல தேவனாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை, அவர் நல்லவர் என்பதை நம் நாவினால் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. இந்த பாடலை எல்லாரும் பாடுவோம். கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும், உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும், உள்ளத்தின்
நம்மோடுங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தினின்றும் நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் இக்கட்டில் மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார். ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே. சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே. சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும்
வாக்குகள் இதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்மை மட்டும் கைவிடாது நம்மை காத்து வந்த நம்முடைய தகப்பன் நம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு நன்றி சொல்வதை தவிர வேறொன்றும் நம் நாவில் புலப்படாது. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்ம இந்த பூமியில் நம்மை மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக மட்டும் நம்மை நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவர், எந்த சூழ்நிலையிலையும் அவரை துதிக்கும்படியாய் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர், இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை நம்மை மட்டும் நம் நடத்தி வந்த ஆண்டவரை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஏகமாய் துதித்து துதிகளையும் ஆண்டவருக்காக ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் நல்லவராகவே எங்கள் இருக்கிறீங்களே, நன்றி. சேனைகளின் கர்த்தர் நல்லவர் 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 என்பதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ருசித்து பார்க்கிறோமே, அதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன், எங்கள் தகப்பன், சர்வ வல்லவராய் எங்களோடு எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கற்பித்து எங்களை நடத்தி வரீங்களே, அதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால கழுவி அப்பா எங்களை நீதிமான்களாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்கவும் துதிக்கிறதுக்கும் எங்களை தகுதிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி நன்றி அப்பா. இயேசுவே, நீர் எங்களை சகோதரன் என்று கூப்பிட நீர் வெட்கப்படுவதில்லையே, அதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த ஆண்டவரை தொடர்ந்து எங்களை இனிமேலும் நடத்துவீங்களே, அதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராகவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்க. நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு நன்மைக்கு எதுவாகவே எங்களுக்கு அனுமதிக்கிறீங்க, நன்மைக்கு எதுவாகவே எங்களுக்கு மாற்றி தரீங்களே, அதற்காக நன்றி நன்றி அப்பா. எங்களுக்காக எழும்புகிற எல்லா காரியங்களும் வாய்க்காமல் போகும்படியாக, எங்களுக்கு எதிராக எழும்புகிற காரியங்களை வாய்க்காமல் போகும்படியாக எங்களுக்கு மாற்றிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து உண்மை உள்ளவராக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எங்களை முடிவு பரியந்தம் நீங்கள் வழி நடத்துவீங்க, எங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டிட உடைய அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் அப்பா உடைய கிருபைக்காகவும் நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் லார்ட். தேங்க்யூ லார்ட். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நாம் எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். மார்க் எழுதின சுசேஷம் 12வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். அப்படின்னு தமிழில் பார்த்து கொண்டிருந்தார்னு போட்டிருக்கு. அதாவது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, நவ் ஜீசஸ் சாட் ஆப்போசிட் த ட்ரெஷரி அண்ட் சா ஹவு த பீப்புள் புட் மணி இன்டு த ட்ரெஷரி அப்படின்றது. இப்போ காணிக்கை பர்டிகுலராக அவங்க எப்படி எந்த விதத்தில் எப்படி ஜனங்கள் காணிக்கை போடுறாங்கன்றதை தான் மெயினாக பார்த்தார் ஆண்டவராங்க. எவ்வளோ போடுறாங்க, ஹவு மச்ன்னு போடல, ஹவுன்னு தான் போட்டிருக்கு. அப்படின்னா
எவ்வளோ போட்டாங்க அப்படின்றத அதை பார்க்கல, அவங்க எப்படி போடுறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் அவங்க பார்க்குறார். அப்போ ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் அப்படின்னு சொன்னார். இப்போ அவுட் ஆஃப் தேர் அபண்டன்ஸ், நாம் ஜீவியத்திற்கு ஒப்பாக இதை எடுத்தும் கவனித்து பார்க்கும்போதும் நம் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுதோ, இல்லை எனக்கு நான் அபண்டன்ஸ் எல்லாமே எனக்கு நிறைவாக இருக்கும், பரிபூர்ணமாக நான் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து நான் ஆண்டவருக்கு நான் ஒரு காணிக்கையை செலுத்துகிறதோ, இல்லை என் ஜீவனை நான் அர்ப்பணிக்கிறதையோ, நான் எல்லா இதுலேயும் எனக்கு ஆண்டவருக்கு நன்றிகள் செலுத்துகிறதையோ, துதிகள் செலுத்துகிறதையோ, சபையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து காலையில் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனால் இது எல்லாமே வெறும் என்னுடைய சூழ்நிலைகள் சரியாக இருந்தால் மாத்திரம்தான் நான் இப்படி இருப்பேனா, இல்லை என்னுடைய எனக்கு ஏற்ற தாழ்வுகள் வரக்கூடிய ஒரு தாழ்வின் ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுதோ, ஒரு வறுமையான சூழ்நிலையில் வரும்பொழுதோ, இல்லை ஒரு உபத்திரவம் என்று ஒரு வரும்பொழுதோ, இந்த இடத்துலையும் ஆண்டவர் அங்கே பார்த்தது எவ்வளவு போட்டாங்கன்றது பார்க்கல. அவங்க எப்படி போட்டாங்க, எந்த மனப்பான்மையில் போட்டாங்க, எந்த நிலையில் இருக்கும் பொழுது அப்படி போட்டாங்கன்றத ஆண்டவர் அங்கே உற்று பார்க்குறார். அதை பார்த்து அந்த அவங்க போட்டதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு அவங்க வந்து அதிகமாக போட்டிருக்காங்கன்னு சீஷரை கூப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஆண்டவர் இதயத்தில் சந்தோஷத்தை வந்துருச்சு அவருக்கு. அதனால தான் சீஷர்களை வேகமாக கூப்பிட்டு அவங்க தான் அதிகமாக போட்டாங்க இருந்ததுலே, அவங்க எல்லாத்தையுமே தனக்கானது எல்லாத்தையுமே எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பேஸே வந்து எங்கே ஆண்டவர் வைக்கிறார்னா, நம்மை அர்ப்பணிக்கிற நம்ம எப்படி கொடுக்குறோம். காட் லவ்ஸ் அ சியர்ஃபுல் கிவர்னு நம்ம படிக்கிறோம், பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ சியர்ஃபுல் கிவர்ன்றது உற்சாகமாய் கர்த்தருக்கென்று சந்தோஷமாய் இருதயத்தில் இருந்து ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேருந்து ஒரு கொடுக்கறது எப்படி வருதுன்னா, அந்த பேஸே வந்து அந்த ஜாய் தான், பேஸே வந்து அந்த சந்தோஷம்தான். நம் ஆண்டவருக்காக ஜீவியம் செய்வதும் அவருக்காக நம்மையே அர்ப்பணிக்கிற ஒரு பங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அந்த பேஸே வந்து அவர் மேலே இருக்கிற அந்த அன்பு அவர் அன்பை நான் புரிந்து கொண்டு அந்த அன்பின் நிமித்தம் அந்த வெளிப்பாடாக என்னுடைய அன்பின் நிமித்தம் நான் கர்த்தருக்காக செய்கிற எல்லா காரியங்களும் வெளியரங்கமாய் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுதான் கர்த்தர் மெயினாக பார்க்குறாரு. இதே சாராம்சத்தை கொண்டு தான் நம்ம இந்த 2 கொரிந்தியரில் 8வது அதிகாரத்தில் பவுல் மக்கதோனியா சபையவர் குறித்து அவர் அங்கே வந்து எழுதுறத நம்மளால் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் கர்த்தர் அவர்களுக்கு அருளின ஒரு கிருபையாகவே இதை சொல்லுவார். அப்போ இதில் நம்ம எங்கே பார்க்குறோன்னா 2வது வசனத்திலேருந்து பார்க்கும்போது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அவங்க மிகுந்த உபத்திரவத்தினாலே அவர்கள் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் அப்படின்னு சொல்கிறார். அவங்க தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். இதை பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு வாசிக்கும் போது பயங்கர சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு. எப்படி ஒரு அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில் இருந்தும் கொடிய தரித்திரம்னு போட்டிருக்கு. சாதாரண தரித்திரத்தின்னு போடல, டீப் பாவர்ட்டி அப்படின்றது இங்கிலீஷில். கொடிய தரித்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள், ஆனால் கர்த்தர் அவ்வளோவா நேசிக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். அப்படி உண்மையிலே ஒரு நேசம் கர்த்தர் மேலே எப்போ அவ்வளோ அதிகமாக பிறக்கும் அப்படின்னா, கர்த்தரை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிற அந்த அறிவு. அவர் எப்பொழுது நம்ம நீங்கள் பாடணும்ல, சேனைகளின் கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதுமே நல்லவர், எக்காலத்தும் நம்ம அவரை நம்பக்கூடிய நல்ல தகப்பனாகவே, நல்ல இயேசுவா, நல்ல தேவனா நம்மளே இருக்கிற நம்ம அன்பின் தகப்பன். அப்படி இருக்கும்போது அவர்கள் அவ்வளோ கொடிய தரித்திரத்தில் இருக்கும்போதும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலேன்னு சொல்கிற அந்த பங்கு தான் இதில் பயங்கரமாக ஆச்சரியமான ஒரு காரியம். ஏதோ பண்ணணும், கஷ்டத்தில் எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி கொடுக்காம அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, சந்தோஷமாக கொடுக்கும்போது அபண்டன்ஸ் ஆஃப் தேர் ஜாய், அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்குள்ளார இருக்குது. அவ்வளவு சந்தோஷத்து நிமித்தம் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்க திராணிக்கு மிஞ்சியும் கூட அவங்களுக்கு ஒரு வில்லிங்னஸ் இருந்துச்சு. அவங்களுக்குள்ளார திராணிக்கு மிஞ்சின ஒரு காரியமாக இருந்தால் கூட அது அவங்களுக்குள்ளார வந்து அதை செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையும் ஒரு விருப்பமும் அவ்வளவு அவங்களுக்குள்ளார இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி அவர்கள் இம்ப்ளோரிங், அதாவது 5வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். 5வது வசனம், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு
அவங்க முன்பு என்ன பண்ணினாங்கன்றதை இங்கே தான் பார்க்குறோம். முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, நாட் ஓன்லி as we had hope but they first gave themselves to the Lord அப்படின்னு சொல்லியிருக்கு. முதலாவது அவங்க எதை பார்க்கிலும் கர்த்தர் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்குற அந்த பங்கில் அவங்க ஃபஸ்ட்டு தங்களை கர்த்தருக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றது தான். வேறு அதில் ஒரு பின்னோரை ஒரு நோக்கத்தை வச்சுட்டு கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணிக்காமல், இல்லை ஏதோ ஒரு நம்ம மனசாட்சியை சூதன் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு பங்கோ, மனசாட்சியை தேற்றிக்கொள்றதுக்காக நான் கொடுக்குற ஒரு பங்கோ, இல்லை நான் கொடுத்தா தான் எனக்கு திரும்ப கிடைக்கும்னு ஒரு எண்ணத்தோட ஒரு பங்கோ, இது எதுவுமே இல்லாமல் கர்த்தருக்கு அவங்கள நேசித்து கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு அவங்கள ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அதன் பிரதிபலனாக அப்படி அந்த கிருபையை கர்த்தர் அவங்களுக்கு தருகிறார். அது கிருபைனே இங்கே படிக்கிறோம். நம்ம கர்த்தர் அவங்களுக்கு அந்த மக்கதுனியா சபைக்கு அருளின கிருபைன்னு படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபை அவர்கள் பெற்றவர்களாக இருந்து பிறருக்கும் நான் நிறைய கொடுக்கணும், நிறைய செய்யணும் அப்படின்றது வெறும் நம்ம பொருட்களோ வெறும் வெளிப்பிரகாரமான காரியம் மாத்திரம் இல்லை, நம் ஜீவனையும் நம்மை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு, ஜீவனையும் பிறருக்காக வாழக்கூடிய ஒரு பங்கு. மரணம் எனக்குள்ளாகவும் ஜீவன் அவங்க ஆப்போசிட்டில் நம் சுற்றி இருக்கிற நம் நெய்பர்ஸ்ன்னு சொல்லி படிக்கிறோம். அவங்களுக்குள்ளார ஜீவன் கிரியை செய்யணும், மரணம் எனக்குள்ளார கிரியை செய்யணுங்கிறதும் பிறருக்காக வாழ்கிற ஒரு ஜீவன் தான். அவங்க குறையுள்ளவர்களாக இருக்கலாம், அவங்க பலவீனமாக இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலையிலேயும் அவங்களெல்லாம் தாங்கி அந்த இடத்துல அவங்க குறையிலையும் நான் தாங்கி அந்த இடத்துல நான் என்னுடைய சுயத்திற்கு மறிக்கிறோன்னா நான் வாழும் பொழுது அது பிறருக்கு அது ஜீவனாய் போய் சேருது, அவங்களுக்கு பிறருக்கு அது ரட்சிப்பாய் போய் முடியுது. அப்படிப்பட்ட ஜீவன் நமக்குள்ளார புலப்படுறதுக்கு பேஸே எப்படின்னா, நான் என்னை ஃபஸ்ட்டு நான் கர்த்தருக்கு நான் ஒப்புவிச்சவனாக இருக்கணும். நான் என்னை கர்த்தருக்கு ஒப்புவித்தவனாக இருக்கும் பொழுது இது கர்த்தருடைய கிருபையை நான் பெற்றவனாய் பிறருக்கு நான் கொடுப்பதாக இருக்கட்டும், கர்த்தருக்கு கொடுப்பதாக இருக்கட்டும், எல்லாமே மனமகிழ்ச்சியோடு நான் செய்கிறது தான் கர்த்தரை விரும்புகிறார். அப்போ எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஒன்று தெளிவாக இருக்கணும். நான் எந்த சூழ்நிலையிலையும் ஏதோ ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டபடியா, நான் ஏதோ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் அப்படி இல்லை, கர்த்தருடைய அன்பு நிமித்தம் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறபடியால் இப்படிப்பட்ட ஒரே பேரான குமாரனை நாம் கடந்த வாரங்களில் நம்ம தியானித்தது போல அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்மை தெரிந்து கொண்ட நம் அன்பின் தகப்பன். அப்படிப்பட்ட தகப்பனை நான் நான் இப்பொழுது ஆண்டவர் வந்தாலுமே கூட நான் ஆண்டவரோட போயிடுவேன்ற ஒரு நமக்குள்ளார அந்த விசுவாசம், நமக்குள்ளார இந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்குள்ளார கொடுத்துருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளார நம்ம பிரவேசிக்கும்படியாக செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஜீவனை நம்ம பெற்றிருக்க வச்சுட்டு நான் என்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக என்னுடைய சுயநலத்திற்காக நான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் அகற்றி கர்த்தருக்கென்று நான் வாழணும், பிறருக்காக நான் வாழணும், பிறருக்காக எதையும் நான் செய்யக்கூடிய ஒரு இடத்துல நிற்கணும். இப்படிப்பட்ட இந்த மக்கதுனியா சபையார் எவ்வளவு கொடிய தரித்திரத்திலையும் அவ்வளவு உபத்திரவத்தின் பாதையிலையும் அவங்க மனப்பூர்வமாக அவ்வளவு சந்தோஷமாக கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு செய்யணும், கர்த்தருக்காக வாழணுன்ற அந்த ஜீவியத்தை அவங்க வைத்திருந்த இந்த கிருபையை நாம் பெற்றவர்களாய் எல்லோரும் ஜீவிக்கிறதுக்கு கர்த்தர் அருள் புரிவாராக. ஆமென். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மக்கதேனியா சபையோரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது போல நானும் முழுவதுமாய் என்னை தேவனுக்கு கொடுத்து எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் அந்த உதாரத்துவமாக இருந்தது போல நானும் அந்த எந்த சூழ்நிலைக்குள்ளாக சென்றாலும் அதிலே நான் என்னுடைய சொந்த ஜீவனை அதிலே சிலுவையில் அறைந்து அதன் மூலம் பிறருக்கு அந்த ஜீவன் கொடுக்குற அந்த ஒரு வாழ்க்கையை சுதந்திரித்து வாழ விரும்புகிறேன். அதில் என்னுடைய சொந்த சுயத்திற்கோ மாம்சத்தின் காரியங்களுக்கோ இடம் கொடுத்து அதில் ஒரு மரணம் நேரிடுகிற ஒரு காரியமாக இல்லாமல் அது போன்ற நெருக்கம் ஒரு சூழ்நிலை என்று வரும்போது அதில் முழுவதுமாக என்னுடைய சுயத்தை நான் அதில் இயேசுவோடு சிலுவையில் அறைந்து அங்கே மரணம் எனக்குள்ளாக சம்பவித்து பிறருக்கு ஜீவன் கொடுக்குற அந்த ஒரு வாழ்க்கையை சுதந்திரித்து வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வரும் நாட்களிலே வாழ உதவி செய்வார் நான் நம்பிக்கை எடுக்கிறேன். அந்த கொஞ்ச பரிபூரணத்திலே கொடுத்தவர்களையும் அந்த கொஞ்சம் 2 காசையும் கொடுத்த அந்த விதவையையும் ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காட்டினது போல என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒருபோதும் நான் ஆண்டவருக்கு செய்கிற எந்த ஒரு காரியமும் ஒரு பரிபூரணத்திலிருந்து செய்கிற ஏதோ ஒரு காரியம் என்று இல்லாமல் அந்த ஏழை விதவை தன்னையே முழுவதுமாய் அர்ப்பணித்து தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவருக்கு தன்னையே கிரயமாய் கொடுத்தது போல ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படி தொடர்ந்து வாழ உதவி செய்வார்னு நம்பிக்கை எடுக்கிறேன். ஆமாம். பிரைஸ் தி லார்ட். தேவன் பேசின அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி. சில வார்த்தை தான்
ஆவியையும் நம்மளுடைய மாம்சத்தையும் பிரித்து காட்ட முடியும். பிரதர் 2 பேரும் இப்போ கோடிட்டு காமிச்சது மாதிரி என்ன பண்ணுன்றது விஷயம் இல்லை, அதை எப்படி பண்ணோம் அப்படின்றது தான் விஷயம். கர்த்தர் முன்னாடி என்னால் முழு மனசாக என்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியும்னா, எஸ் இதை நான் கர்த்தருக்காக மட்டுமே தான் செஞ்சேன், எனக்காக அல்ல அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ரோமர் கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலான ஒரு வசனம் தான். ரோமர் 11 36 கடைசி வசனம். ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது அப்படின்றது தான். அப்போ இந்த வார்த்தை வந்துட்டு ஆரம்ப நாட்களில் இந்த வார்த்தையோட அர்த்தம் எனக்கு புரியும் போது அதை சொல்கிறதுக்கே நான் கஷ்டப்பட்டேன். அப்புறம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொஞ்சம் இப்போ விடுதலையில் கொடுத்துட்ருக்காரு. அது எப்படின்னா சகலமும், அந்த சகலமும்ல எல்லா விஷயத்தையும் நான் போட்டுக்கலாம். என்னோடய மனைவியை, என்னோடய குடும்பத்தை, என்னுடைய சபையை, என்னோடய தொழிலை எல்லாமே. ஒரு உதாரணம் நான் சொல்லி பார்க்குறேன். என் குடும்பம் அவரால் எனக்கு கொடுக்கப்பட்டது, என் குடும்பம் அவர் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டது, என் குடும்பம் அவருக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ என்னையை நான் உயர்த்துறதுக்காகவோ, அது இதுக்கு முன்னாடிலாம் படித்து பார்த்தா ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில் வந்து சேரும். உன்னோட கீழ்ப்படிமையாமையில் கர்த்தர் உன் மேலே இரக்கமாக இருந்தார். அவங்க இப்போ உனக்கு காமிச்ச இறக்கத்தினால அவங்களும் ஒரு நாள் மனம் திரும்புவாங்க அப்படின்ற மாதிரி. இஸ்ரவேலையும் இப்போ இருக்க புறஜாதிகள் ரசிக்கப்பட்டதையும் பவுல் அழகாக அங்கே கொண்டாந்து சேர்ப்பார். அதே மாதிரி தான் நான் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்றது வந்துட்டு என்ன யோசித்து பார்த்தேன்னா, நான் நடந்து வந்த கர்த்தர் என்ன நடத்திட்டு வந்த பாதையை நான் யோசித்து பார்த்தேன்னா, அவங்களுக்கு பண்ணுறதுல வந்துட்டு எனக்கு எந்த சிரமமே இருக்காது. என்னால் பொறுமையாக இருக்க முடியும். சகலமும் அவராலும், கர்த்தரால் தான் அது நடக்கப்பட்டுச்சு. கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த சபை, எனக்கான ஒரு சபைன்னு கிடையாது, கர்த்தருக்கான ஒரு சபை. இந்த இடத்துல நான் என்னை உயர்த்துறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அவர் மூலமாக தான் எல்லாமே நடக்குது. அதே மாதிரி அவருக்காக தான் இது எல்லாமே. என்னுடைய தனிப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும், என் தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்காக தான். அப்போ தான் அந்த கம்ப்ளீட்டாக கொஞ்சத்தில் என்னால் முழுசாகவே எடுத்து கொடுக்க முடியும். என்னோடது எதுவுமே இருக்காது. சம்பூர்ணன்றது நான் நிறைவாக இருக்கேன், என்னோட நிறைவிலேருந்து எடுத்து கொடுக்குறது. ஒன்றுமே இல்லாமல் என்னோட ஏழ்மைன்றதில் நான் அங்கே 0 ஆனதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து எடுத்து தர்றது. கர்த்தர் இதில் என்னை கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்காரு. இதில் முழுசாக நான் முன்னேறி கர்த்தருக்கு பிரியமாக 100% கர்த்தர் எதிர்பார்க்குற அந்த இடத்துக்கு வரணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்குது. ஆமென். தேவன் பேசின ஜீவனில் வார்த்தைகளுக்கு நன்றி. மார்க்கு 12வது இடத்துல 44 வசனம். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானெல்லாம் எடுத்து போட்டு விட்டாள். அப்போ இந்த சிஸ்டர் வந்து தேவனை வந்து என்ன செஞ்சாங்க, இவங்க ஆழமாக நேசித்தாங்க. தான் பணத்தை வந்து அவங்க நேசிக்கலை, அவங்க நேசித்தது போலாம் தேவனை தான் வந்து அவங்க அன்பு இருந்தாங்க. அப்போ வந்து பணத்தின் மீது அன்பு வைக்கக்கூடாது, அப்போ தேவன் மீது தான் வந்து அன்பு வைக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி பிரதர் வந்து அடிக்கடி சொல்லுவார். நம்ம வந்து பூமியில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து நட்டு போட்டு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நம்ம தேவன்கிட்ட தான் வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம நட்டு போட்டு நம்ம இறுக்கி வச்சுருக்கணும். அப்போ வந்து நான் தேவனிடத்துலேருந்து நான் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்பணும்னு சொன்னாக்கா, என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். எல்லாத்தையுமே நான் ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எதையுமே நான் ஆண்டவர் கொடுக்காம, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வந்து கொடுத்தா தான் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இது வந்து ஆண்டவரே சொல்கிறார். லூக்கா 6:38 ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு வரிசையாக அப்படியே கோர்வையாக அந்த வசனம் பூரா வருது. லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா பூர்ண இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். மற்றவரை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள், அப்போது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவீர்கள். மற்றவர்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். 38 வசனம். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் உங்கள் மடிகளை அளந்து போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அவங்களுக்கு அளக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து ஒரு 3 வாரத்துக்கு பிரதர்கிட்ட வந்து பார்த்து, என்ன பணமே வரமாட்டேது, நல்லா என்ன செய்கிறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நல்லா பணம் நிற்கிது, ஆனால் பணம் வரமாட்டேது, அதுக்கு விடையே தெரில. பல வருஷமாக நான் அதுக்கு போராடிட்டு இருக்கேன். அப்போ அதோட இது வந்து இங்கே தான், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நான் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு இதை மட்டும் கொடுக்கலான்னு சொன்னால் ஆண்டவர் விரும்ப மாட்டார். நம்ம கொடுக்கும்போது தான் அங்கே ஆண்டவர் வந்து திரும்பி கொடுப்பார். அது எப்படி கொடுக்குறாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் என்ன செய்வாங்க, என்னடா இவர் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை வசனத்தில் இப்படி தான் இருக்குது.
நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இது வந்து ஆகாய் புஸ்தகத்தில் வந்து ரிசல்ட் வந்து அங்கே இருக்குது. அப்போ தேவனுடைய ஆலயத்தினுடைய பணி வேலைகள் செய்யப்படணும்னு சொன்னாக்கா கொடுக்கப்படணும். பணத்தை வந்து கொடுக்கப்படும் போது அந்த பணத்தை எடுத்து தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும், தேவனுடைய காரியங்கள் நடக்கப்படணும், செம்மையாக செய்யப்படணும்னாக்கா சபையில் இருக்கிற நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், சந்தோஷப்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஆகாய் புஸ்தகத்தில் வந்து 2வது அதிகாரத்தில் வந்து அங்கே போடப்பட்டிருக்கு. நீங்கள் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகவில்லை, குடித்து பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தி ஒருவனுக்கும் கூலி இடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறான், சம்பாதிக்கிறான். உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். அப்போ ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல இடத்துல சிந்தித்து பாருங்கள் பல இடத்துல வருது. ஆண்டவரே இந்த காலவில் நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கும்படி நான் என்ன செய்யணும், என்கிட்ட இருக்கிறத சரீரத்தை கொடுக்கறது போல் என்கிட்ட இருக்க பணத்தை என்ன செய்யணும், நான் ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும். தேவனுடைய சபையினுடைய வேலை நடக்கும்படி ஆலயத்தினுடைய எல்லா வேலைகளும் குறையில்லாமல் என்ன செய்யணும், நடக்கப்படணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கடைசியில் 19வது வசனம், களஞ்சியத்தில் இன்னும் விதையும் தானிய உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒளிவு மரமும் கனி கொடுக்கவில்லையோ, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவன் வந்து நான் கொடுக்கும்போது என்ன செய்கிறார், அதோட பிரமாணம் நான் கட்டாயம் நான் என்ன செய்கிறேன், ஆண்டவர்கிட்ட நிறையா வாங்குகிறேன், வாங்கி என்ன செய்ய வைக்கக்கூடாது, நான் அவருக்கு கொடுக்கணும். ஆமீன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் தந்த வார்த்தைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் எவ்வளவோ பாவியாக இருந்து இயேசு தன்னுடைய முழு ஜீவனையும் கொடுத்து என்னை மீட்டு அவர் ஒரு பிள்ளையாக வைத்ததற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு ஆண்டவர் சொன்னார், பிதாவே நான் உண்மையிலும் நீர் என்னிலும் இவரோடு நம்மிலும். ஆண்டவரோடு அப்படி நிலைத்திருக்கும்படியும் தேவன் கிருபை செய்ததற்காக நன்றி. இந்த ஆவி, ஆத்மா, இந்த சரீரம் எல்லாம் தேவனுக்கே சொந்தம். அவர் எப்படி எனக்கு முதலாவது சொந்தமானது போல் நான் முழுமையும் அவருக்கு சொந்தம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆவையிலும் உம்முடையது, உம்முடைய ஆவலும் என்னுடையது. அப்படி நம்ம ஆண்டவர் இயேசு ஆண்டவர் நம்மளுக்கு முழுமையும் ஜீவனை கொடுத்து மீட்டது போல் இந்த முழு சரீரமும் அவருக்கு படைத்து வாழ வேண்டும். எந்த இதுவும் நம்மளுடைய சுயத்தின்படி வாழ்ந்துடாதபடி எது செய்தாலும் சரி, ஆண்டவருக்காக நம்ம சின்ன ஒரு ஊழியம் செஞ்சாலும் சரி, சின்ன ஒரு காலிக்கம் போட்டாலும் சரி, முழுமையும் ஆண்டவருக்கு தான், வேறு எனக்கென்று எதுவும் இல்லை. ஏன்னா சர்வவல்ல தேவன் எனக்கு சொந்தமானபடினால் எனக்கு கொடுத்த யாவையும் அவருக்கு சொந்தம். எல்லாவற்றிலும் தேவன் அப்படியாய் உண்மையாய் வாழ எனக்கு கிருபை தந்து வழி நடத்துவான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் கேட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஆண்டவர் இந்த பூமியில் பிரவேசிக்கும் பொழுதே அவர் சொன்ன ஒரு அற்புத வார்த்தை தான் காணிக்கை என்று சொல்வது. அவர் வரும்பொழுது he wanted to offer something, ஒன்றை அவர் கொடுக்க விரும்பினார் என்று சொல்லுவில் தான் தொடங்குகிறது. ஏனென்றால் we are all human, நாம் எல்லோரும் மனிதர்களாக இருக்கிறதை போலவே நம்மை தேடி வந்த இரட்சகரும் he became like us, நம்மை போலவே அவர் வரும்பொழுது, and that is the born again Christian. இயேசு எப்படி அவர் பிறக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் தான் அவர் உற்பவித்தார், பிறந்தார். we are also born again, அதே ஸ்டேஜிலே தான் இருக்கிறோம். எனவே ஒரு கிறிஸ்டியன் என்று வரும்பொழுது, அல்லது கிரைஸ்ட் கேம் இன்டு த வேர்ல்டு, உலகத்திற்கு என்று வரும்பொழுது, ஹிஸ் தாட் வாஸ், அவருடைய சிந்தை முழுவதும் தன்னுடைய பரமபிதா, தன்னுடைய அன்புள்ள ஆண்டவர் என்ற அந்த நோக்கத்திலே ஹி வாஸ் சென்ட் டு த வேர்ல்டு, உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார், பாவம் நிறைந்த உலகத்திற்கும். அண்ட் ஆல்சோ டு டை, பார்ன் டு டை என்று அவருக்கு பெயர், மரிப்பதற்காகவே பிறந்தவர் என்று பெயர். ஹூ வில் சே தன், யார் தன் பிள்ளையை பிறக்கும் பொழுது திஸ் இஸ் பார்ன் டு டை, மரிப்பதற்காக பிறந்தது என்று யார் சொல்வார்கள்? ஆனால் ஹி வாஸ் லைக் தன், ஹி வாஸ் பார்ன் டு டை. தேவன் ஒரே பேரான குமாரனை தந்தர்லி, மரிப்பதற்கு தந்தர்லி. இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்த அந்த நேசம் மகா பெரியது. ஆகவே அதுபோன்ற ஒரு வருகின்ற அந்த தருணத்தில் we are also come now
அவராலே நாம் பிறந்திருக்கிறோம். born again. தன் உயிரை ஈந்து நம்மை ரட்சித்த ஆண்டவர். he is my father. இப்பொழுது அவரை நான் பிதாவை கண்டு கொண்டேன். இந்த பூமியில் இருக்க எல்லோரும் ஒரு தகப்பன் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு தகப்பன் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். நமக்கு ஒரு தகப்பன் என்று சொல்வதெல்லாம் நம்மை சிருஷ்டிகர்த்தா. என்னுடைய உடலை பெற்றெடுத்தவர்கள் தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். யார் என் தாய் என்று கேட்டபொழுது, பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் இவர்களே என் தாய் என்று ஆண்டவர் கூறும்பொழுது, தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தேர். அங்கே ஏராளமான அங்கே ஒரு உண்மையை மறைத்து வைத்திருக்கிறார், பொதித்து வைத்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், த ரியல் ஃபாதர் இஸ் நாட் திஸ் ஃபாதர், இந்த தாய் என்று அல்ல. அவர் பெற்றெடுத்தார்கள். என்னுடைய இருதயத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். என்னுடைய கல்லீரலை அவள் உருவாக்கினார்களாம். இந்த பிச்சுட்ரி கிளாண்ட் என்று சொல்வார்களே, ஒரு சின்ன சின்ன கிராம் போய்விட்டால், மைனஸ் ஆகிவிட்டால் இன்னும் விளைய வரும். கொஞ்சம் 1-2 சின்ன சின்ன 0.00 என்று ஒரு எலிமெண்ட் கூடிவிட்டால் எத்தனையோ மாறுதல் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லிடுற அந்த பிச்சுட்ரி கிளாண்ட், அந்த கிளாண்டை கூட உருவாக்கினது அவர் தான். ஹூ டிட் தன்? யார் அதை செய்தார்? மை கிரியேட்டர். ஆகவே உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை அவர் சுமந்தார். உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை தாங்கினார். என் தாயின் வயிற்றில் உற்பவதற்கு முன்பே அறிந்தவர். ஹீ இஸ் எ ரியல் ஃபாதர். அவர் தான் மெய்யான அந்த தகப்பன். ஆகவே என் தகப்பன் என்ற அந்த பரவசத்திலே, ஐ ஆம் பார்ன் ஆஃப் காட், நான் பார்ன் ஆஃப் த ஃப்ளஷ், மாம்சத்தன்மை பிறந்தவன், ஆனால் இப்பொழுது பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின்படி பிறந்தவன் என்ற அந்த நன்றி உணர்வோடு, மை ஹெவன்லி ஃபாதர் ஹஸ் சென்ட் மீ டு த வேர்ல்டு என்ற அதே ஸ்டேஜில் தான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார் என்று சொல்வதைப் போலவே, பரமபிதா அனுப்பினார் என்று சொல்லப்பட்ட போலவே, we are also sent. நம்ம எல்லோரும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதை இயேசு அதை எப்படி அந்த நிஷ்டாந்தமாய் அதை எடுத்து அவர் அதை சொல்லுவார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிட்டு அவர் சொல்லும் பொழுது, பிதாவே நீர் என்னை அனுப்பினதைப் போலவே ஐ ஆல்சோ சென்ட் தெம் டு த வேர்ல்டு. நீர் என்னை உலகத்திற்கு அனுப்பினீர் அல்லவோ, அதுபோலவே இவர்களையும் நான் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்கிற அந்த பாங்கு வரும்பொழுது, அந்த தகப்பனை நேசிக்கிற அந்த நேசத்தை போலவே நாமும் பரவசமடைந்து அவரை நேசிக்கிறவர்களாய் மாறி, ஐ வாண்ட் டு ஆஃபர் யூ, உமக்கு நான் காணிக்கை நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். நீங்கள் ஆதி நாட்களே தொடங்கின அந்த ஜீவியத்தை நீங்கள் பார்த்தாலும், அங்கே காயினும் ஆபேலும் அவர்கள் இருவரும் காணிக்கை முதல் அவர்கள் கையிட்டு செய்த அந்த விவசாய தொழிலாக இருந்தாலும் சரிதான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு வந்து அந்த பங்காக இருந்தாலும் சரிதான், தே வாண்டட் டு ஆஃபர் சம்திங். அவர்கள் ஏற்கனவே ஆதாம் ஏவாளும் பூமியில் வந்த பொழுது இப்படியெல்லாம் கர்த்தருக்கென்று அவர்கள் காணிக்கை படைத்ததை பார்த்தார்கள். பூமியிலே அவர்கள் வீழ்ச்சியை அடைந்து வந்தாலும் தேவர் ரிப்பெண்டன்ட், அவர் மனம் திரும்பி வந்தவர்கள் தான். அவர்கள் பாவிகளாகவே இருந்தார்கள் என்று அல்ல, பாவம் அவர்களுக்குள் வாசமாயிருந்தபடினால் என் தாய் பாவத்தில் உட்பவித்தாள் என்று காயினும் ஆபேலும் பிறந்திருந்தாலும் தேவர் born again. அவர்கள் கடவுளுக்குரியவர்கள் தான், தேவனுக்குரியவர்களாகத்தான் இருந்தார். தேவன் அவர்களை ஒரு நாளும் அவர் தனிப்பட்ட விதத்தில் பிசாசை சபித்ததை போல் சபிக்கவில்லை. அவர்களை சபிக்காமல், ஐ வில் மேக் எ ரிவெஞ்ச் ஆன் திஸ் சர்பெண்ட், இந்த சத்துருவுக்கு விரோதமாய் ஒரு பலியை நான், ஒரு பழிதிருக்கக்கூடிய ஒரு வஞ்சகத்தை நான் உண்டாக்குவேன். அது உன் மூலமாகவே உண்டாக்கி, ஸ்திரீயின் வித்தாயை உன்னை வைத்தே அவன் தலையை நசுக்குவேன். உன்னை வைத்துத்தானே அவன் ஏமாற்றினான், உன்னை வைத்தே நான் அவனை தலையை நசுக்க நான் வைப்பேன் என்று சொன்னதெல்லாம் கான் தேவனுடைய அனாதி திட்டத்தில் இருந்து சாத்தானை வீழ்த்துவதற்கு உரிய ஒரு வழியாக அதை கொண்டு வைத்திருந்தாரே அல்லாமல், ஹி நெவர் கர்ஸ்ட். அவர் சாத்தானை ஆதாமி எவளையும் சபித்தது இல்லை. நெவர். ஒரு நாளும் தன்னால் உருவாக்கப்பட்டு தன் பிள்ளைகளை எப்படி ஒரு அவர் சபிப்பார்? அவர்கள் அந்த இடத்திலிருந்து போய்விட்டார்கள். தேவ சித்தம் மாத்திரமே செய்யப்படுகின்ற இடத்தில் அந்த மனுஷிய சித்தம் செய்யப்பட்டவுடன் தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் செல்ஃப் வில், சுய சித்தத்திற்கு இடமில்லை. ஆகவே தேவர் சான்ஸ்ட் அவுட், அவர் வெளியே புறம்பே தள்ளப்பட்டு போனார்கள். வி மஸ்ட் டேக் இட் சீரியஸ்லி. நம்ம அதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இஃப் ஐ டூ மை ஓன் வில், ஐ ஹவ் நோ பிளேஸ் இன் ஹெவன். பரலோகத்தில் எங்கள் இடமில்லை. அந்த நாளிலே என் சித்தம் என் வெளி என்று வாழ்கின்ற துவக்கத்தின் ஆரம்பத்திற்குரிய ஒரு சிறிய ஒரு வஞ்சகம் ஏற்பட்ட உடனே இம்மீடியட்டாக உடனே வந்து ஆண்டவர் விசாரித்து அவர்களை துரத்தி அவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தை போய் அடையாதபடி நடுவில் ஒரு சுடர் ஒளி பட்டயத்தை வைத்து அடைத்து போட்டாரே.
அதுபோன்ற ஒரு செயலை மீண்டும் அவர் நாம் புதிய வானம் புதிய பூமி என்று போகிறோமே, அங்கே அதை செய்வார் என்று எண்ணீரெல்லாம். இஃப் ஐ வாக் இன் மை ஓன் வே, என் சொந்த வழியிலே நடந்தால், என் சொந்த விருப்பத்தின்படி நான் வாழ்ந்தேன் என்றால், ஐ ஹவ் நோ ஹெவன், எனக்கும் பரலோகம் இல்லை. அவர் ஒன்றை செய்து அதை அந்த நாளில் பிலேயாம் தீர்க்கதரிசி இப்படி சொல்லுவான். அவர் என்ன சொல்லுவான்? கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொன்னதெல்லாம் சரியாகத்தான் இருக்கும். ஆகவே அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனிதர் அல்ல, அதை புரட்டி போட்டு மாற்று செய்வதற்கும் அவர் மனுபுத்திரனும் அல்ல. ஹி வில் நெவர் டூ தேட். ஒரு நாள் அவர் செய்ய மாட்டார் என்று அந்த பாலாக் அந்த அரசனிடத்திலே, அந்த மோவாபிய அரசனிடத்திலே போய் அவர்களை சபை என்று சொன்ன பொழுது ஹி ரெஃப்யூஸ்ட் அட் த பிகினிங். எனிவே ஆரம்ப நேரத்தில் அவன் மறுத்துவிட்ட அற்புதமான அந்த வாசகம்தான். அவனுடைய மனுபுத்திரனாக பொய் சொல்வதற்கு, அவர் தான் சொன்னதை மாற்றி போடுவதற்கு என்ன அவர் என்ன சாதாரண ஒரு மானிடன் என்று எண்ணினாயோ என்று மோவாபி அந்த அரசனிடம் அவன் கேட்பான். ஆகவே அன்று ஒரு நீதி இன்றொரு நீதியாம், அன்று ஒன்று செய்தார் இன்று ஒன்று செய்வார் என்று அர்த்தமாக இந்த உலகத்துள்ள பிசாசானவன் வஞ்சனை புரிகிறான். அவன் பொய்யன். அதெல்லாம் அந்த காலத்தில், இந்த காலம் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்கள் எல்லாம் சும்மா தான் எழுதியிருக்கிறது. ஹீ வில் சேஞ்ச் எனிதிங், எதை வேண்டுமானாலும் அதை மாற்றுவார். ஆகவே அதுபோன்ற ஒரு பொய்யை நாம் நம்பி வாழுவது அன்றும் அதே தான், இன்றும் இதே தான். ஒரே ஸ்டாண்டர்ட் உடைய கிறிஸ்தவன் இன்று எங்கே இருக்கிறான்? அவன் ஒரு நாளிலே நேற்று என்று வாழ்ந்தான், இன்று அவனுடைய நிலை தாறுமாறு. நாளை என்று வரும் பொழுது இன்னும் அதை விட மோசமான தாறுமாறை மாறிவிட்டு போகிறான். நாமோ வி ஸ்டாண்ட் ஃபார் காட். தேவனால் பிறந்தவர்கள், அவருக்காக நிற்கிறவர்கள். ஒரு நாளும் நம்முடைய ஜீவிய தடயத்தை, அந்த பாதையை முன்னாளில் இருந்ததை விட இப்பொழுது கொஞ்சம் குறைத்துக் கொள்வதோ கூடுதல் அவசியமா அல்லது குறைத்துக் கொள்வது அவசியமா? அனுதினமும் சுமந்து வருகின்ற சிலுவை அவர் தன்னுடைய குடும்பத்தாருடன் தன்னுடைய நாசரேத்து ஊரிலே அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்த அந்த சிலுவை என்பது வேறு, உச்சகட்டத்திலே வாழ்ந்த அந்த கொல்கத்தா சிலுவை என்பது வேறு. இட் வாஸ் மோர் இன்க்ரீஸிங். பற்றி எறிகின்ற ஒரு அக்னியுடையவராய் வாழ்ந்தாரே இல்லாமல் குறைந்து போகவில்லை. என்று அவர் குறைந்தார். எந்த கிறிஸ்தவம் குறைய வேண்டும்? ஒரு மனுஷன் தன் கிறிஸ்தவ ஜீவியத்திலிருந்து அனல் கொண்டு வைப்பதற்கு எது வர வேண்டும்? இந்த உலகமே புரண்டு வந்தால் கூட, இந்த உலகமே எனக்கு எதிராக வந்தாலும் யார் கர்த்தரை ஜெயிப்பான் என்று அந்த கேட்டாரே ரோமர் 8ஆம் அதிகாரம். அவருக்கு முன்பாக நிற்பவன் யார்? இந்த உலகமே வந்தால் கூட ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் காட் என்று இருக்கிறவன் தானே அவன் கிறிஸ்தவன். மாறாது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு கிறிஸ்தவத்தை வைத்திருந்திருக்க வேண்டும் அல்லவோ. ஆகவே அந்த முதல் நாளிலேயே கூட அங்கு பலியைத்தான் அவர்கள் செலுத்த சென்றார்கள். அந்த பலியிலே இருந்து ஏற்பட்ட வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் ஒன்று அறிய வேண்டும். பலி என்று சொல்கின்ற அந்த காணிக்கை என்று சொல்கிற இந்த உலகத்திலே எத்தனை வஞ்சகம், எத்தனை ஏமாற்று, எத்தனை சுயநலம். அந்த காணிக்கையை வைத்து தேவனுக்கென்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இல்லாமல், தேவனுக்கென்று பணிவிடை செய்கின்ற ஊழியங்கள் இல்லாமல், தங்களுக்காகவே வாழ்கின்ற உலகத்தாருடைய இந்த ஊழியங்களையோ அல்லது மானிடர்களையோ அல்லது அவர்கள் அதை திரித்து வைத்து அவர்கள் சொல்கின்ற நீங்கள் இவ்வளவு போட்டால் உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும் என்று காண்பிப்பதே போலவோ ஒரு 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 மனுஷன் அவனுடைய காணிக்கைகளை எவ்வளவு போட வேண்டும் என்று சம்பளத்தையும் அறிந்து வைத்திருப்பார் போதகர். போடவில்லை, குறைந்து விட்டது என்று சொன்னால் போய் கேட்டு எங்களுடைய ஏற்கனவே ஒரு லோன்லைன் அது பிடித்து விட்டார் என்றால் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் சம்பளம் எவ்வளோ அதில் 10 பங்கு போட்டே தான் தீர வேண்டும் என்று சொல்லுவதோ, அல்லது என்னுடைய தங்கையினுடைய திருமணத்திற்கு கொஞ்சம் கொடுத்தேன், என்னுடைய பிரசவத்திற்கு என்று தலைவாகிவிட்டது என்று சொன்னால் அதெல்லாம் தவறு என்று சொல்லுவதோ, இப்படியெல்லாம் காணிக்கைகளை வைத்து ஜிமிக் பண்ணி எத்தனையோ ஜனங்களை வஞ்சனை செய்கின்ற இந்த பார்க்கிறோமே இந்த உலக மானிடர்கள். அதுபோன்ற அந்த காணிக்கை அல்ல, அதில் எத்தனையோ வேறுபாடுகளை வைத்துத்தான் இந்த காயினுடைய காணிக்கையும் ஆபேலுடைய காணிக்கையும் உண்டாகிவிட்டது. அவன் தன்னை ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் அந்த காயினுடைய காணிக்கை ஏன் வெறுத்தார்? ஆபேலுடைய காணிக்கையை ஏன் அங்கீகரித்தார்? ஆபேலையும் அவனையும் அவனுடைய காணிக்கையும் நான் ஏற்றுக்கொண்டேன். நாட் தட் நீ கொண்டு வந்த பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையதான். இவனாக அவன் ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணி அவன் கொண்டு வந்தான், எல்லாம் அவர் கொடுத்தது தான். அவருக்கு நன்றியுள்ள உள்ளம் கொண்டு வருவதுதான் காணிக்கை. ஆனால் அவனும் தன்னை அவன் ஒப்பு கொடுக்காமல் என்னை இதையெல்லாம் சம்பாதிப்பதற்கு கொடுத்தவர் யார்? கர்த்தர் அல்லவோ. ஒரு நிமிடத்திலே என்னுடைய சுவாசத்தை எடுத்து விட்டால் என் கதி என்னாகும்? அல்லது என் பலன் கொன்றி போய்விட்டால்
ஒரு கால் போய்விட்டால், ஒரு கை போய்விட்டால் என்ன ஆகும்? அது போன்ற ஒரு எண்ணம் இல்லை. அவன் காயின் அப்படி எண்ணவில்லை. ஆனால் ஆபேல் அப்படி எண்ணினான்னு பாருங்கள், தன்னையே கொடுத்து விட்டான். அவன் தன்னையும் அவனையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். காயினையோ நல்ல ஃப்ரூட்ஸ் கர்த்தர் கொடுத்து நல்ல முதற்கனியலாக இருந்தாலுமே கூட, காணிக்கை என்ற பெயரில் தான் வந்திருந்தாலுமே கூட, he has not offered himself. தன்னை அவன் ஒப்பு கொடுக்கவில்லை. தன் முழுமையும் ஒப்பு கொடுக்காது இருந்தபடினாலே அவன் வேறுபாடை அவனையும் காணிக்கை ஏற்றுக்கொண்டார், என்னை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கர்த்தரிடத்திலே கேட்டிருக்க வேண்டும். நீ நலமானதை செய்தால் நான் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன், ஏன் ஆண்டவரே என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவன் கேட்டிருந்தால், யூ மிஸ்ட் ஒன்றை தவறு செய்து விட்டாய், உன்னை விட்டு விட்டாய், என்ன மிஸ் பண்ணி விட்டாய் என்று சொன்னால், யூ யுவர் செல்ஃப் இஸ் நாட் ஆஃபர்ட். நீயே உன்னை ஒப்புவிக்காமல் நீ கொண்டு வந்த காணிக்கை நான் ஏற்றுக்கொள்வதில்லையப்பா என்று அவர் சொன்னாரே பாருங்கள். நீ சரியாய் செய்திருந்தால் அதை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் அல்லவா, நீ போய் என் சரியாய் செய்திருக்கக்கூடாது என்று தான் கேட்டாரே. அல்லாமல் இவன் இப்படி காய்மாரம் கொண்டு அவனை ஆபேலை கொலை செய்து அவன் சென்று விட்டான். அவன் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் திருத்துதலை ஏற்றுக்கொள்ளாதவன். ஆல்மோஸ்ட் அவன் they will go against hatredness. கசப்புக்கு போவார்கள். யார் அங்கீகரிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது பாய்வார்கள். கர்த்தர் தன்னோடு இல்லை என்று தெரிந்துவிட்டால் திருந்த வேண்டுவதற்கு என்பதற்கு பதிலாய் கர்த்தர் எவனோடு நின்று கொண்டிருக்கிறாரோ அவனை சிறைப்படுத்தி போடலாம் என்று எண்ணுவதா, அவர்களைப் போல் நாமும் திருந்த வேண்டும் என்று எண்ணுவதற்கு பதிலாய் கொலை செய்கிற கூட்டம்தான் இன்று நிறைய வைத்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு நிலையை தான் காயின் அன்றே அவன் செய்து முடித்து விட்டான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டார், கர்த்தர் அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார் என்றுடன் திருந்துவதற்கு பதிலாய் அவன் கொலைகாரனாய் மாறியதை போல்தான் இன்றும் உலகத்தில் நடப்பது நமக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமாய் தோன்றுவதில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? we must stand with God. தேவனோடு நின்று கொண்டிருக்கிற நிலையிலே மாறிவிடக்கூடாது. ஆகவே அந்த ஏழை விதவை கொண்டு வந்து கொடுத்தது என்னவென்று சொன்னால், அவர்கள் மிகுதியிலிருந்து கொடுத்தார்கள். மிகுதியிலிருந்து என்றால் ரிலேட்டிவ் டைம். ஒருவேளை 100 ரூபாயாகவே வைத்திருக்கிறவன் திடீரென்று 1000 வந்து விட்டது என்றால் 1000 அவன் கொஞ்சம் கொடுத்துருந்திருப்பான். திடீரென்று 1000 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய் 60 ரூபாய் என்று மாறிவிட்டது என்றால் கொடுக்க மாட்டான். ஏனென்றால் அவன் அதிலிருந்து தான் கொடுப்பானே இல்லாமல் ஒன்று அவனுக்கு தெரிவதில்லை. என்னதை கணக்கு பார்த்து அவன் கொடுத்தானோ அதை ஆண்டவர் கணக்கு பார்க்கவில்லை. அவர் எண்ணின முழு அளவும் என்னவென்று சொன்னால் ஹிஸ் பாடி, அவனையும் பலியாய் கொண்டு வந்து காளையை பலியாய் கொடுத்ததை போல் தன்னையே அவன் கொடுத்திருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு கேட்டார், நீ எதை விரும்பினீர்? காணிக்கையோ அல்லது தசம பாகத்தையோ எதை நீர் கேட்டீர்? அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அதே ஆண்டவர் இயேசுதான் இந்த காணிக்கை பட்டியல் அருகில் நின்று அவர்கள் நாம் கேட்டதை போல் அவர்களை ஹவு மச் கொடுத்தார் என்று பார்க்கவில்லை. ஹவு தே டிட் இட், எப்படி கொடுத்தால் என்பதை தான் பார்த்தார். ஆகவே அவர் அன்று இதோ காணிக்கை அல்ல என்று சொல்லிவிட்டு இங்கே உடனே காணிக்கை முழுவதும் அபாலிஷ் பண்ண வரவில்லை. அபாலிஷ் ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய உடன்படிக்கையை அபாலிஷ் பண்ணிவிட்டு முழுமையும் கொடுக்கிற இந்த சரீரத்தை கொடுக்க சொன்னாரே. முழுமையும் என்று சொல்லுவதெல்லாம் அந்த பணக்கார அந்த ஆசையினிடத்திலே, அந்த ஆசை படைத்தவனிடத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தான். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு என்று சொன்ன பொழுது பொருளெல்லாம் விட்டுவிட்டு என்று சொல்லவில்லை. ஆஃபர் யுவர் செல்ஃப், சிலுவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னைத்தானே அவன் முழுவதும் வெறுக்காமல் அவன் எப்படி சிலுவை எடுக்க முடியும் என்று கற்றுக் கொடுக்க அவன் விரும்பினார். ஆனால் அவனும் தன்னுடைய மிகுந்த ஆஸ்தி என்று எண்ணுகின்ற தானும் மிகுந்த ஆஸ்தி என்பதையும் பிரித்து வைத்து விட்டான். தன்னை அவன் கொடுப்பதற்கு இஷ்டமில்லை. ஏதாவது கேட்டால் கொடுத்து விட்டு போவோமே என்று சொல்வதை போல் அந்த குர்பான் என்று சொல்கின்ற ஒரு பகுதியிலே அவர்கள் தான் தகப்பனே தான் என் கணமனுவாயாக என்று அந்த கற்பனையே தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தருக்கு கொடுத்து விட்டோம் பாருங்கள் என்று சொல்லி வைத்துவிட்டு அங்குள்ள பொருளாசை கொண்ட அந்த லேவியர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். வெரி குட், அது சரிதான் என்று அதை ஏற்றுக்கொண்டார்கள். பொருளாசையை கொண்டவர்கள் இன்று அப்படித்தானே இருக்கிறார்கள். அவர்கள் விரும்புகிறார்கள், உன் தகப்பனுக்கும் தாயைக்கும் கணம் பண்ணுவதற்கு என்று பணத்தை செலவழிப்பதா? அதுபோன்ற ஒரு காரியத்திற்கு இவ்வளவு செலவழிக்க வேண்டுமா? குர்பான் கர்த்தருக்கு என்று கொடுத்து விட்டால் போதும் என்று சொல்கிறதை ஆண்டவர் கடிந்து கொண்டு அதை மாற்றினார் அல்லவோ. அதுபோல் இவள் பிரித்து வைத்து விட்டார்கள்.
தான் வேறு தன் பொருள் வேறு என்று பிரித்து வைத்து பார்த்து மக்களை கொள்ளையடிப்பதற்கு நான் கூப்பிட்டு வருவதாம். நோ, ஆஃபர் யுவர் செல்ஃப், உங்களையே ஒப்பு கொடுத்து விடுங்கள். எனவே தான் அவர் சொன்னார், ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் செய்தீர், இதோ என்னுடைய பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு மாதிரியாய் என்னையே நான் பலியாய் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா! அதுதான் தேவன் முகர்ந்து பார்க்கும் அந்த ஜீவ பலி. உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னையே ஒப்பு கொடுத்து வாழுகின்ற ஒரு பலியைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தன்னை அவர் மாம்சத்தில் உடையவராய் அவர் நம்மை இருக்கிற அந்த வாழ்க்கையை பிரித்து வைத்து ஆவிக்குரியவர்களை நம்மை மாற்றி, ஆவினாலே பிறந்தவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி நம் தகப்பனுக்கு அவர் கேட்கின்ற அந்த காணிக்கையை கொடுக்க வேண்டுமே. எதனை நீர் விரும்புகிறீர் என்று திருப்பி திருப்பி அவர் பிதாவிடத்தில் கேட்டு, பாடி, யுவர் பாடி ஐ வாண்ட், உன்னுடைய சரீரம் எனக்கு வேண்டும் என்றவுடன், இதோ உம் சித்தம் செய்ய என் முழு சரீரத்தையும் உள்ளடக்கி வைக்கிறேன் என்று கொண்டு வைத்தாரே. அதுதான் பலி என்று அல்லாமல் ஏதோ ஒன்று தீக்குளித்து வைத்து பலி செலுத்தினேன் என்று சொல்வதோ, சம்பரணி போய் வைத்து சுற்றி சுற்றி வருவதோ. அதே அவர் உங்களிடத்தில் அவர் கேட்டார், உங்களையே கொண்டு வந்து பலி செலுத்தி விடுங்கள், முழுமையும் உமக்கே ஆண்டவர் என்று சொல்லுகிற இடம்தான் அந்த ஏழை விதவை செய்தாள். அவள் என்ன செய்தாள் என்று தெரியுமா? மற்ற எல்லோரும் மிகுதியிலிருந்து அவள் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நேரம் வரும், அந்த மிகுதி குறையும் பொழுது, அந்த மிகுதி மகிழ்ச்சி அவன் குறையும் பொழுது, அவன் எண்ணின அந்த சமாதானம் குறையும் பொழுது, ஏதோ ஒரு நிகழ்ச்சி என்று ஒன்று வரும் பொழுது கொடுப்பதற்கு அவளுக்கு ஒன்றும் இருக்காது. அந்த அவள் மிகுதி போய்விட்டது பார்த்தீங்களா? ஆகவே கொடுப்பதற்கு இல்லை. இதுவே எனக்கே இப்படி இருக்குது, எனக்கே இந்த காரியங்கள் இருக்குது, எனக்கே காசு இல்லை என்றெல்லாம் சொல்லுகின்றதை போல் சொல்லுகிறதையா இந்த சில்லறைத்தனமான இந்த காணிக்கையை உங்களுக்கு அவர் கேட்டார்? அதே அல்ல, எதை கொடுத்திருந்திருக்க வேண்டும்? கொடுத்திருக்கிறவன் தன்னையே சரீரத்தை கொடுத்து விட்டான் என்றால் அதனுடைய மறைபொருள் என்னவென்று சொன்னால், நானும் என்னுடையவைகளும் உம்முடையதான். தனக்குள்ளான யாவற்றையும் அவன் வெறுத்தான் என்று சொல்லும் பொழுது, யாவும் உமக்குத்தான் என்று சொல்கின்ற அனைத்தும் அதில் உள்ளடங்கும் தானே. தன் முழுமையும் ஆண்டவருக்கு அவன் கொடுக்கின்ற ஒரு இடம் வருகிறதே. அதுபோன்ற ஒரு இடத்தில் தான் ஹீ இஸ் எ ஹாப்பி கிறிஸ்டியன், மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்தவனாய் அவன் இருப்பான். அவன் அந்த விதவையை போல், அவள் இளம் வயதிலிருந்தே அவள் கொடுத்து பழகியவள். கல்யாணம் பண்ணினால் அவள் பிள்ளையை பெற்றிருந்திருப்பாள் என்னோ. ஆனால் she lost her husband, தன் கணவனை இழந்த அந்த நேரத்திலேயும் அவளுடைய சம்பாத்தியம் குறைந்து அவளையே போய் காட்டுக்கு சென்று அல்லது ஏதோ ஒரு வேலையை செய்து 2 காசை சம்பாதித்து வந்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலேயும், அந்த தரித்திர அந்த நேரத்திலேயும் she loved God, தேவனை அவள் நேசித்தாள். அவள் சொன்னது என்னவென்று தெரியுமா? அவள் 44வது வசனத்திலே, அவர் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாய்ந்ததெல்லாம் போட்டு விட்டாள். ஏன்? அதுக்கு முந்தின வசனத்தில் இந்த ஏழை விதவை என்று பெயர். ஆகவே ஏழையாக இருக்கிறவெல்லாம் போடுகிறது ஏற்றுக்கொள்வார், நாமும் 2 காசை போடுவோம் என்று 2 காசை போடுவதற்கு அவர் அழைத்தார். இன்னும் அதை அவர் சொல்லவில்லை. அவர் சொல்ல வந்ததெல்லாம் தன் ஜீவனத்தை முழுவதும் போட்டுவிட்டாள் என்று சொன்னால், அந்த வாலிப நாட்களிலே ஆண்டவருக்கு சேவித்த அவள், வைராக்கியமடைந்த அவள் தன் கணவனை இழந்த பொழுதும் அதையும் அந்த காணிக்கையில் தான் போட்டிருக்கிறாள். என்ன நடந்தாலும் அதுதான் அந்த காணிக்கை. அவளே போய் சம்பாதிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது பாருங்கள். தன்னுடைய வழியே இல்லை, தன்னுடைய கணவன் மறித்து விதவையாய் போய்விட்டால் அந்த லைவ்லிஹுட், அந்த ஆங்கிலத்தில் லைவ்லிஹுட் என்று சொன்னால் தன்னுடைய ஜீவியத்தினுடைய மொத்த அந்த அக்கௌண்ட் A to Z வரைக்கும் வாலிபனாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட காலத்தில் முதல் கல்யாணமாகி பிள்ளைகளை பெற்று கணவன் மறித்து தன்னுடைய ஆசையை இழந்து தானே வேலை செய்கின்ற அந்த காலங்களெல்லாம் வந்து கொண்டிருக்கிறதே, இந்த அத்தனை அந்த ஜீவனத்துக்குரியதும் சமர்ப்பணம். ஹல்லேலூயா! அவள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தவள் அல்ல. அவள் அதிகமாய் போட்டவர்களை பார்த்து என்னத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள போகிறார் என்று அவர் கணக்கு பார்த்தவள் அல்ல. துட்டையாக விடுதல் அவர் கணக்கு பார்த்தார், உங்களுடைய காசை அவர் கணக்கு பார்க்கிறார். யுவர் லைவ்லிஹுட், உங்களுடைய முழு ஜீவனத்தையும் கொடுத்திருந்தால், நீங்கள் ஏழையாய் மாறிவிட்டு ஒரு விதவையாய் மாறியிருந்தாலும் அவளுக்கு தெரியும் சகலமும் என் அன்புள்ள ஆண்டவர் கொடுத்தது தான். அந்த காணிக்கை இருக்கிறதே, அதை அர்ப்பணம் செய்து என்று இருக்கிறதே, ஐயோ அந்த வார்த்தையை சொல்ல முடியாத அந்த வார்த்தைகளாய்
அந்த மேடம் கயான் அம்மையார் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். அந்த முதல் பாகத்தை சீக்கிரம் வெளியிட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு 300 பக்கங்கள் அது முதல் பாகமே அடங்கும். 250 பக்கத்திற்கு மேல் அது வருகிறது. அதுபோன்று அந்த அம்மையாருடைய வாழ்க்கையிலே இளமையிலிருந்து கல்யாணம் ஆகி அவள் பிள்ளைகளை பெற்று அவள் என்னென்னமோ நடக்கின்ற பிற்கால இளவரசியை போல் வாழ்ந்த அந்த பெண்மணிக்கு நடந்த அத்தனையிலையும் இந்த அம்மையார் செய்ததெல்லாம் தன் ஜீவனத்தை கொண்டு வந்து அர்ப்பணித்தாள். ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று அறியும் பொழுதெல்லாம் இது உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் என்று அதை ஒப்பு கொடுத்து விட்டு அந்த சீனெல்லாம் மாறி அந்த ஒரு சாப்டரை முடிக்கிற அந்த நேரத்தில் அது ஒரு கம்பீரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வந்து முடியும். ஆண்டோடைய அங்கீகாரத்தை பெற்ற பெண்மணியாய் வெளியே வருவார்கள். அவள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஒரு இளவரசி குடும்பத்தை சேர்ந்து பணக்காரர்கள் தான். ஒரு முறை அவர்கள் எழுதும்போது அந்த புத்தகத்தின் நடுவில் அவர்கள் எழுதும்பொழுது, எத்தனையோ சோதனைகளை நான் சகித்தேன், கடந்து வந்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தார், என்னை அர்ப்பணம் செய்த வாழ்விலிருந்து ஒன்றும் என்னை பிரிக்க முடியவில்லை, ஒன்றே ஒன்று நான் ருசி பார்க்கவில்லை, அது என்னவென்று சொன்னால் தரித்திரம் எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். ஸோ ஒன்று அப்படிப்பட்ட ஒரு இளவரசியை வாழ்ந்தவள் தரித்திரம் எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அதுவும் ஒரு 100 பக்கத்திற்கு மேல் வரும் பொழுது தரித்திர நாடர்கள் அவருடைய சொத்தை எல்லாம் ஏமாற்றி கூட இருந்த உறவினர்கள் கையெழுத்து போட வைத்து விட்டார்கள். பின்பு கேள்விப்பட்டார்கள். அந்த அம்மையார் கேள்விப்பட்டு அவனுடைய முழு ஆதாரமாய் வாழ்வாதாரத்திற்கு வைத்திருந்த அந்த சொத்தெல்லாம் அவர் எழுதி வாங்கி விட்டார் என்று அறிந்த பொழுது அல்லேலியா என்று சொன்னார்கள். உடனடியாக வார்த்தை வந்து, ஏன் அந்த அல்லேலியா என்று சொன்னால் தெரியுமா, என் குருநாதர், என் என் அன்புள்ளவர், என் நேசத்திற்குரிய என்னுடைய மணவாளன் அவர் தரித்திரர், அவர் எல்லோருக்காம் தரித்திரர் ஆனான் என்று எழுதியிருக்கிறது. ஐ ஹாப்பி, நான் இது போன்ற ஒரு பாக்கியம் வரும் என்று என்னவே இல்லை. முழுமையும் போய்விட்டு தானே, முழுமையும் போய்விட்டு எல்லாம் பறித்து விட்டார்கள். நான் இப்பொழுது கிறிஸ்துவை போலவே தரித்திரன் என்று சொன்னார்களே பாருங்கள். தேட் இஸ் அர்ப்பணத்தின் வாழ்க்கை. அர்ப்பணம் கொண்ட ஒரு ஜீவியத்தை வெறும் துட்டை வைத்து நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அதுவும் இன்னும் சிலருக்கு கஞ்சத்தனம் பண்ணி ஆண்டவர் கொடுக்கலாமா என்று எண்ணிகள் இருக்கிறார்களே, அதை விட மோசம். இது படித்த உடனே அவருடைய ஒரு பட்டயம் இருதயத்தை பிளந்து அவருடைய நோக்கத்தை காட்டுவதை போலவே, பரவாயில்லை, நாம் இனி ஆலயத்துக்கு வரும்போது ஒரு 2 துட்டை போட்டு விட்டு போவோம் என்று எண்ணிறார்களே, தே கேனாட் பி கிறிஸ்டியன். அவள் கிறிஸ்துவன் என்று சொல்வதற்கே அர்த்தமில்லை. தன்னை கொடுத்தவன் தன்னுடைய யாவையும் அவன் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருப்பானே அல்லாமல் ஒன்றையும் அவன் தனக்கென்று வைத்திருந்திருக்க மாட்டான். ஆகவே அந்த காணிக்கைன்றது ஒரு பகுதி இருக்கிறதே, தட் இஸ் த சர்ச். சபை என்று சொல்லுவது ஜெப வீடாக இருக்க வேண்டும், கல்லர் கொய்யாக இருந்து விடக்கூடாது. இங்கிருந்து என்ன லாபம் பெறலாம், இங்கே நமக்கு பதவி கிடைக்குமோ, இங்கே ஆதாயம் கிடைக்குமோ, யாராவது காணிக்கை கொடுப்பார்களோ, இதை கொடுப்பார்களோ, அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா என்று எண்ணுகின்ற வியாபார ஸ்தலமாய் கொண்டு வந்து விற்று லாபம் பார்க்குற இடத்தை போல் கொண்டு வந்ததை ஆண்டவர் மகா கோபத்தோடு சாட்டையை உண்டாக்கி வைத்து எல்லா மிருகங்களையும் விரட்டி அடித்து விட்டாரே. இது என்ன என்று எண்ணினீர்கள்? இது ஜெப வீடு. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தாரும் என்று அவரிடத்தில் கையேந்தி வாங்குவதற்கு பதிலாக இங்கே இருந்து கொண்டு லாபம் பார்த்து வாழலாம் என்று வருவது சரிதானா? இன்ஸ்டெட் ஆஃப் பெக்கிங் காட், தேவனிடத்தில் வந்து ஜெபம் செய்து உம்முடைய கிருபை இல்லாமல் வாழ இயலாத ஐயா என்று அவருடைய கிருபையை கேட்டு விசுவாசத்தில் வளர வேண்டி இங்கே வர வேண்டிய இடத்திலே போய் நீங்கள் லாபம் பார்க்கிறவர்களாய் இங்கே உள்ளே வந்து நிற்கிறீர்களே, தியாகம் இருக்க வேண்டிய இடத்திலே இப்படி வந்து லாபத்தை எதுதான் வைத்தான் நீங்கள் சபைக்கு வரீர்கள் என்றவர் கேட்கவில்லையா? காணிக்கை காணிக்கை காணிக்கை, அதுதான் அவர் வாழ்க்கையில் முதலிடம் கொண்டிருக்க வேண்டும். நாட் துட்டு முதலாவது அல்ல. நாம் அந்த வாசித்த அந்த மக்கள், மக்கதோனியா மக்கள் விசேஷ கிருபை பெற்றார்கள் என்ற மகிழ்ச்சியோடு எழுதுவதெல்லாம் அவர்கள் கொடிய தரித்திரத்திலையும் மிகுதியாக கொடுத்தான் என்று சொல்வதெல்லாம் நாட் மச் மணி, தேர் ஹோல் லைவ்லிஹுட் தன் முழுமையும் ஒப்பு கொடுத்து மனதார அவர்கள் கொடுத்ததை எப்படி கீழே டிஃபைன் பண்ணி என்று அந்த வசனத்தில் நாம் படித்தோம் அல்லவா? என்ன எழுதியிருக்கிறது? முன்பு தங்களை கொடுத்தார்கள், பின்பு பார்த்தீங்களா, பின்பு மற்றவர்களுக்கும் ஊழியங்களுக்கும் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இஃப் யூ லாஸ்ட் தட் முன்பு என்ற பகுதி இல்லை என்றால் யூ cannot be a Christian sister, you cannot be a Christian brothers.
நீங்கள் முழுமையும் அர்ப்பணிக்காத ஒரு வாழ்க்கையை என்ன செய்து ஒருவேளை அந்த யாராவது மனுஷியமான ஊழியக்காரன் இருந்தால் அதை ஆர்ப்பரிப்பான், கொண்டாடுவான், தலையில் வைத்து கொண்டு அவனை சிகரமாய் பாடிக்கொண்டிருப்பான். நோ, காட் ஒன்ட் டூ தேட். தேவன் செய்ய மாட்டார். அந்த மீதியான துட்டு போட்டார்களே அவர்களும் அங்கே தான் இருந்தார்கள். ஹி சென்ட் them all out. எல்லோரும் அவன் அனுப்பிவிட்டான் சொல்லி அந்த மிகுதியை போட்டவனும் போய்விட்டான். அவர்கள் லாபம் பார்க்க வந்தவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே காணிக்கை என்றால் என்னவென்று தெரியாது. அவர் வாழ்க்கையிலே பலிபீடம் என்றால் என்னவென்று அறியாதர். அவர்கள் போல் நாம் இருந்துவிடக்கூடாது. ஆகவே she gave her whole livelihood என்று சொல்வது, ஆண்டவரே, நலமானாலும் தீதானாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் நான் என் கணவனை இழந்தாலும் தரித்திரமாய் மாறினாலும் அன்றாட வேலைக்கு நான் போய் சம்பாதிக்க வேண்டி இருந்தாலும் என் முழுமையும் ஹோல் லைவ்லிஹுட் இஸ் யுவர்ஸ். உமக்கென்று வைத்து வாழுகின்றவன் அசைக்கப்பட மாட்டானையா. அவன் எப்படி அசைக்கப்படுவான்? அவன் வாழ்க்கையில் தனக்கென்று அழுகின்ற ஒரு ஜீவன் எப்பொழுது உண்டாகும்? ஐ வாண்ட் டு சே தட் ஐ நெவர் வெப்ட் ஃபார் மை செல்ஃப். ஐ வெப்ட் ஃபார் பீப்புள், ஜனங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, யாருக்காக நான் அழுதது உண்டு. ஐ நெவர் வெப்ட் ஃபார் மை செல்ஃப். ஃபார் த சர்ச், சபைக்காக அழுதது உண்டு. நாட் பிஃபார் மென், மனுஷருக்கு முன்பாக அழுததில்லை. கோ டு காட், தேவனிடத்தில் சென்று அழுதது உண்டு. அவன் தனக்கென்று அழுகிறவன் ஒருவன் இருப்பான் என்று சொன்னான். தன் ஹோல் லைவ்லிஹுட், தன் முழு ஜீவனத்தையும் கொடுத்திருக்க மாட்டான். நல்ல வாலிபமாக இருக்கும் பொழுது, திருமணம் ஆகின்ற நேரம் இருக்கும் பொழுது, பிள்ளைகள் வரும் பொழுது ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து கொண்டு இருப்பவன் தன் முழு ஜீவனையும் கொடுக்காது இருந்தால் என்ன கதி ஆயிருந்திருக்கும்? போச்சு, உன்னுடைய பிள்ளைகளெல்லாம் மறிந்து விட்டால் என்று யோபுக்கு சொன்னவுடன் அவனை மடங்கடித்து விடலாம் என்று பேய் எண்ணினான். அவ்வளோதான், உன்னுடைய வீட்டெல்லாம் தகுந்து போய்விட்டது, உனக்கு தங்குவது வாசஸ்தலம் இல்லை என்று சொன்னவுடனே அவன் புதைகுழியிலே அவன் போயிருந்திருக்க வேண்டும், தூளாய் போயிருக்க வேண்டும். உன்னுடைய மனைவி கூட அவன் தூசணம் செய்ய வந்துவிட்டால், பைத்தியக்காரி போல் பேசுகிறாயே. அவர் கொடுப்பதற்கு எப்படி அதிகாரத்தை வைத்திருந்தாரோ எடுப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. நீ புரியாமல் பேசாதே என்று அவன் சொன்னவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதனை செய்தான். அதுதான் உண்மையான ஆராதனை. உங்களுடைய சரீரங்களையே ஜீவபலியாக கொடுக்கின்ற அந்த உயிருள்ள அந்த தேவனுக்கு பிரியமான அந்த ஆராதனை இல்லை என்று சொன்னால் வேறு என்ன ஆராதனை அவர் கேட்க போகிறார்? உங்களுக்கு என்ன ஆராதனை கேட்பார்? சர்வ வல்லவர், உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பே அறிந்தவர், தாயின் வயிற்றிலேயே உருவாக்கினவர், உங்களுடைய சொந்த தகப்பனாய் வந்தவர், உங்களிடத்தில் என்ன கேட்பார்? தன் பிள்ளைகளிடத்திலிருந்து பவுல் ஒரு முறை கூறும் பொழுது, பிள்ளைகளுக்கோ அல்ல பிள்ளைகள் தகப்பனிடத்திலிருந்தோ யார் எதை கேட்பார்கள்? தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கலாம் என்று அவன் விரும்புவான். அதுபோல் உங்களிடத்தில் அவர் என்னத்தை கேட்பார்? ஒன்றுமே கேட்க மாட்டார். அவர் கேட்பதெல்லாம் பலிபீடம். அந்த பலிபீடத்திலே முழு அர்ப்பணம். ஒன்று நடக்கும் பொழுது, அது நடக்கும் பொழுது, இது நடக்கும் பொழுது நீங்கள் ஆத்திரப்பட்டு கால் துடித்து அன்று பலிபீடத்திலிருந்து வெளியே வந்துவிடக்கூடாது. டு பி பேர்ன், தேவனுக்கு உகந்த பலியாய், தேவன் ஏற்கும் பலியாய், சுகந்த வாசனை முழுமையும் ஒப்பு கொடுத்தவள் தான் இந்த விதவை. இந்த விதவை தன் ஜீவனத்துக்குள்ளே த ஹோல் லைவ்லி குட், தன்னுடைய ஜீவனுக்குரிய ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு, அவள் வாலிப பெண்ணாய் இருந்த அந்த நாள் முதற்கொண்டு இன்று வரை வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே அந்த அன்றாட ஜீவியம் செய்து வந்த அந்த வாரத்தில் 7 நாள் அன்றாட ஜீவியத்திலே ஒரு 2 துட்டுக்காக சேர்த்து தந்திருப்பாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது, சனிக்கிழமை அந்த ஜீவனத்தை, அன்றைக்குள்ள ஜீவனத்தை அப்படியே கொண்டு வந்து போட வேண்டும் தீர்மானித்திருந்திருப்பாள். அவள் போட்டாள். ஆண்டவர் அதை முகந்து பார்த்தார். அது ஏனென்றால் முன்பு தன்னை பலியாய கொடுத்தவன். யுச்சக் யுவசல், உங்களை சோதித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. நீங்கள் முன்பு கொடுத்த அந்த பலிபீடம் இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறதா? இயேசுவுக்காக எரிவோம் என்று ஒரு வாலிபர் முகாமிலே, 4வது அந்த வாலிபர் முகாமிலே நாங்கள் போட்டிருந்தோம். அதைத்தான் ஃபைனலாய் அந்த 4 வருட அந்த வாலிபர் முகாமிலே முடிவாய் வைத்து முத்தாய்ப்பாய் அதை ஆண்டவர் முடிக்க வைத்தார். இளம் நெஞ்சங்கள் வாலிபர்களுக்காய் எரிந்திடட்டும் என்று ஒரு பலிபீடத்தை வைத்து அப்படி ஒரு அந்த வாலிபர் முகாம் நடந்ததே பாருங்கள். அது இன்னமும் அது என்னுடைய பலிபீடம்தான். அது அன்று நடந்த பலிபீடம் அல்ல. என் வாழ்க்கையிலே கொழுந்து விட்டு எரிந்த அந்த பலிபீடத்தை ஐ மெயின்டைன், அதை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். டூ யூ ஹேவ் தட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தட்? அந்த ஆல்டர், அந்த பலிபீடத்தை வைத்திருக்கிறீர்களா? எனக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று தகித்து எரிகின்றது பலிபீடத்தை நீங்கள் இழந்த பிறகு துட்டை போட்டு நீங்கள் ஏன் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? தன்னை கொடுத்தவன் துட்டு லாபமோ நஷ்டமோ அதையெல்லாம்
வறுமையிலையும் கூட அவன் அள்ளி கொடுக்க, அவன் இருக்கிறதை கொடுப்பான். இல்லாது இருக்கும் பொழுது கொடுக்கிறவன் எப்படி கொடுக்க முடியும்? இந்த ஹார்ட், தன்னை முதலாவது அவர் விரும்புவதெல்லாம் மனதை விரும்புகிறார். நல்ல கொடுக்கிற அந்த மனதையும் பின்பு தான் செயலை விரும்புகிறார். விரும்புகின்ற மனம் 100% எப்பொழுதுமே இருக்க வேண்டும், குறைந்து விடக்கூடாது. பின்பு அந்த செயலிலே வருவது 2 காசாக இருந்தாலும் 1 காசாக இருந்தாலும் தான் என்ன, ஆண்டவர் அதையே கணக்கு பார்த்து அவனுடைய அர்ப்பணத்தை புறம்பே தள்ளுவார். எரிந்து கொண்டிருக்கிற அர்ப்பணத்தை அல்லவோ அவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு ஜீவியம்தான் அந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. என்ன உண்டு? இஃப் யூ ரியலி சே தன், எனக்கு ஒரு பலிபீடம் உண்டு. ஐ ஆஃபர் மைசெல்ஃப் டெய்லி. அனுதினமும் தினசரி அந்த பலிபீடத்தை நான் செக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பலிபீடம் தூர்ந்து போய்விடக்கூடாது. தூர்ந்து போய்விட்டால் பிற்காலங்களே ஆபிரகாம் ஒரு சமயம் பார்த்து தூர்ந்து போன பலிபீடத்தை மறுபடியும் செப்பனிட்டு கட்டினான் என்று எழுதியிருக்கிறது. செப்பனிட்டு கட்டிவிடுங்கள். அன்று நீங்கள் வைத்த பலிபீடம் இன்று தூர்ந்து போயிருந்தால் முடிந்துவிட்டது கதை என்று எண்ணாதீர்கள். கண்டினியூ ஃப்ரம் தட் லாஸ். நஷ்டத்திலிருந்து ஆரம்பியுங்கள், மீண்டும் கட்டுங்கள். உன் பலிபீடம் தகித்து எறிய வேண்டும். டு பேர்ன் ஃபார் காட் அலோன். தேவனுக்காக மாத்திரமே எரிகின்ற பலிபீடமாய் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். மெயின்டைன் பண்ணி கொள்ளுங்கள். அந்த நாட்களிலே அந்த சிம்னி விளக்கை வைத்திருப்பார். எங்கள் அப்பா வீட்டிலே அந்த சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த வீட்டிலே அவர்கள் சிம்னி விளக்கை வைத்திருப்பார்கள். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவார்கள் தெரியுமா? எல்லா வீடுகளிலேயும் 5:30 மணி ஆகிவிட்டால் மெயின்டைன் பண்ண தொடங்கிவிடுவார்கள். அந்த சிம்னி எடுப்பார்கள், அதில் கொஞ்சம் ஒரு திருநீர் போல் பொருளை போடுவார்கள், அதை சுற்றி துடைப்பார்கள், மினுக்குவார்கள், அதை எண்ணெயெல்லாம் வடித்து இருந்ததெல்லாம் அதை எடுப்பார்கள், எண்ணெயை திருப்பி வர ஊற்றுவார்கள், அந்த திரியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு அதை தூக்கி வைப்பார்கள். 6 மணி ஆனவுடனே அதை கொளுத்தி வைப்பார்களே பாருங்கள். அதுபோல் இருக்க வேண்டும். மெயின்டைனிங் யுவர் ஆல்டர். டோன்ட் லூஸ் தட் ஆல்டர். அந்த பலிபீடத்தை எழுந்து போகாதீர்கள். அதன் பிறகு நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறது என்று சொல்வதை அவர் காணிக்கை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீ சரீரத்தை கொடுத்தால் போதும் என்று சொல்கின்ற போதத்தையும் அவர் வைத்தார். நோ, ஹி கேம் டு த சர்ச். சபைக்கு வந்தார். ஹவு தே புட் இன், ஹவு மச் என்று பார்க்கவில்லை. தங்களை கொடுத்தார்களாம், அதை பார்க்கிறார். அங்கே பலிபீடம் இல்லாமல் துட்டை போட்டதை பார்த்து என்ன பிரயோஜனம்? தன்னுடைய மிகுதியிலிருந்து போட்டவன் ஒரு நாள் குறைந்து விட்டதென்றால் ஆத்திரம் அடைவான். இவ்வளோ தன் முழு லைவ்லிஹுட்டையும் போட்டு விட்டாலே பாருங்கள். அந்த ஜீவனத்தில் கணவன் இறந்ததும் அந்த விதவையை மாறினதும் சரிதான். அவன் வீட்டு வேலைக்கு போக வேண்டிய நேரம் வந்தது, அந்த அவசியம் ஏற்பட்டு விட்டு அந்த தரித்திரம் அது வந்ததும் சரிதான். அவள் காசு எல்லாம் சம்பாத்தியம் ஜாஸ்தி இல்லை. அவள் என்ன கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனால் ஒரு 2 துட்டை அவள் சம்பாதித்து வந்தாலே அவளுடைய நேசம் பெரிதையா? அவளுடைய நேசம் பெரிதாக இருந்ததற்கு காரணம் என்ன? She offered her whole livelihood. திரும்பி பாருங்கள், எத்தனை ஒரு வாழ்க்கையின் இடத்துல நீங்கள் உங்களுடைய பலிபீடம் தூர்ந்து போய்விட்டது, அர்ப்பணம் குறைந்து விட்டது. காரணம் என்ன? சம்திங் இஸ் ரெடியூஸ். யாதோ ஒன்று குறைந்தவுடன் பலிபீடம் தூர்ந்து போய்விட்டதை. இந்த பெண்மணியை பாருங்கள், அவள் எவ்வளவோ தன்னை கணவனை இழந்து தன்னுடைய ஆஸ்தியை அவன் இழந்து அவள் கஷ்டப்பட்டு அவள் வேலைக்கு போய் ஏழை விதவையாய் போய்விட்டாள். அவள் தன்னுடைய முழு ஜீவனையும் கொடுத்து விட்டு சுகந்த வாசனையை அதை வைத்துக் கொள்ளவில்லையா? அதைத்தான் அந்த எபிரேயர் 13 அவர் சொல்லுவார், நீங்கள் எண்ணுகின்ற அந்த துதி ஆராதனை இல்லை, துதி வைத்து ஆராதனை 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 ஆராதனை. எவ்வளவு கேவலங்கள் உண்டாகி மக்களை மதியமயக்க வைத்து அது ஒரு சினிமா தியேட்டரில் வைத்து பணம் வசூலிப்பதைப் போலவே நல்ல ஆராதனையை வைத்து விட்டு சரியான நேரத்தில் காணிக்கையை கொண்டு வந்து வைத்து பணம் வசூல் செய்வது, அல்லது வேகமாய் அந்த கவர் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வசூல் செய்வதே ஆராதனை என்று சொல்ல வேண்டும். என்ன ஆராதனை என்று எழுதியிருக்க தெரியுமா? தேவனுக்கு உகந்த ஆராதனை, தேவனுக்கு உகந்த பலி என்று எது எழுதியிருக்கிறது தெரியுமா? அந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். அதை தேவனுக்குரிய உகந்த பலி என்று சொல்லும் பொழுது இச்சித்திற்கு வேண்டாமா? அது என்ன அந்த தேவனுக்கு உகந்த பலி என்று அதை கண்டிருந்திருக்க வேண்டாமா? அந்த 10ஆம் வசனத்தில் சொல்லும்போது நமக்கோ ஒரு பலிபீடம் உண்டு, அதை புசைக்கிற கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை.
அந்த பலிபீடத்திலே கொண்டு வந்து நீங்கள் சமர்ப்பித்ததை போய் மீண்டும் புசிக்க வேண்டும் என்று சொல்ல இயலாது. எவ்ரிதிங் இஸ் ஆஃபர்ட், மை ஹோல் லைவ்லிஹுட் இஸ் ஆஃபர்ட், ஐ கேனாட் கோ அண்ட் டேக் இட் அவே. அதை எடுத்து நான் மீண்டும் புசித்ததற்கு ஆகாது. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட் என்று அந்த பலிபீடத்தை வைத்து தொடர்ச்சியாக நாம் அதை அங்கே வாசிக்கும் பொழுது அதை கீழே நாம் என்ன வாசிக்கிறோம்? 15ஆம் வசனத்தில், ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதறலின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுது செலுத்த கடவோம்? எப்போதும் செலுத்த கடவோம். பலி என்று சொன்னாலே ஒரு துன்பம், ஒரு வேதனை. எரிகிறது என்று சொன்னாலே தன் சுய சித்தத்தை முழுவதும் கொண்டு வந்து அர்ப்பணிப்பது, என் சுய வாழ்க்கையை கொண்டு வந்து அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒரு தகிக்கும் நேரம் இருக்கிறது அல்லவோ? அந்த யோபுவுக்கு நடந்த ஒரு நேரத்தை போல், அந்த ஏழை விதவைக்கு நடந்த நேரத்தை போல் அந்த வீடு போனது, பிள்ளைகள் போனார்கள், ஆசை போனது, அவன் சரீரம் கூட அங்கே கொப்பளங்கள் உண்டாகி விட்டது என்ற நேரம் வந்து விட்டது அல்லவோ? அங்கேதான் அந்த ஸ்தோத்திரம் அங்கீகரிக்கப்படும். பலியில்தான் ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். தன்னுடைய ஜீவனத்துக்குண்டான யாவையும் வைத்து அதை சுகந்த வாசனையை கொடுக்காத பழகாத ஒருவனை குறித்து அதை ஸ்தோத்திரமாய் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை பலியாய், ஸ்தோத்திர பலியாய் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே அதை அவர் தேவனுக்கு செலுத்த கடவும். யாருக்கு செலுத்த கடவும்? நாட் ஃபார் மென், மனுஷனுக்காக இல்லை. பாருங்கள், என்னுடைய அர்ப்பணத்தை பார்த்தீங்களா என்று மனுஷனுக்கு காட்டுவதற்கு அவன் வாழ்கிறான். ஹி ஹஸ் எ டச் வித் காட். தேவனுக்கு அவன் செலுத்துகிறான். ஆஃபர் இட். அவன் தொழுது கொண்டான்னு பாருங்கள். இந்த முதல் அதிகாரத்திலேயே அந்த யோபு எல்லாம் போனது என்று சொன்னவுடன் கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம் என்று சொன்னானே பாருங்கள். அதுதானே ஸ்தோத்திர பலி உங்கள் வாழ்வில் நடக்கிற. த ஹோல் லைவ்லிஹுட் இஸ் ஆஃபர்ட். அப்படி அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். அதுதான் அந்த மெய்யான ஆராதனை என்று வாசித்தோம் அல்லவா? ஆகவே அன்றியும் அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவன். எனவே அடுத்து அவர் சொல்ல வருகிறார், அன்றி நன்மை செய்யவும் தான தர்மம் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பலி உண்டென்று காண்பதற்கு சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆண்டவரே உமக்கு உகந்த பலியாய், தேவன் பிரியப்படுகின்ற ஒரு பலியாய் இருக்க வேண்டுமே என்று அந்த எண்ணம் உள்ளத்தை கவிக்கொள்ள வேண்டும். வேறு எதற்கு எனக்கு பிரியம் உண்டு? நான் வீடு கட்ட வேண்டும், நான் பிரியப்பட்டேனா அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், பிரியப்பட்டேனா அதெல்லாம் தேவன் கொடுத்தால் அவருடைய ஊழியத்திற்கு என்று பயன்படுத்தினால் பயன்படுத்தட்டும். அது இரண்டாவது. நடந்து போக வேண்டும் என்றால் நடந்து போவேன். எத்தனையோ சமயங்களிலே நான் அப்படியெல்லாம் செய்திருந்திருக்கிறேன். ஐ டோன்ட் மீன் தட் லக்ஸுரியோ அல்லது சுகவாசமோ என்று நான் ஒரு நாளும் விரும்பியதில்லை. இயேசு நடந்து சென்றாரே, அவர் ஊழியம் செய்வதற்கு எண்ணத்தை வைத்திருந்தார். தன்னுடைய ஊழியக்காரர்களை 12 சீசர்களை ஊழியம் செய்ய அழைத்து அவளை அனுப்பினார். உலகமெங்கும் போங்கள் என்று சொன்னவுடன் தான் ஆளுக்கு 1,00,000 வாங்கி கொண்டு போங்கள் என்று அவர் சொன்னார். எப்படி போனார்களோ ஏது போனார்களோ ஒன்றும் புரியவில்லை. நடந்து போயிருப்பார்கள், குதிரையில் போயிருப்பார்கள், கழுதையில் போயிருப்பார்கள், அவர் கப்பலை பிடித்து போயிருந்திருப்பார்கள். ஏதாவது ஒன்று நடந்ததற்கு கூடும். நத்திங், ஒன்றையும் எதிர்பார்க்காது செய்கின்ற ஒரு ஊழியம் ஒன்று இருக்கிறதல்லவோ, அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். தன் தாசனை அவர் கைவிட மாட்டார். அவன் கால்களை அவர் பலப்படுத்துவார். அவனுடைய கால்களை செங்குத்தான மலையை ஏற வேண்டிய நேரம் வந்ததாம். அந்த இதில் வாசிக்கிறோம், அந்த செப்பனியால் வாசிக்கும் பொழுது, செங்குத்தான மலையில் ஏற வரும்பொழுது உன் கால்களை மான்களுக்கு கால்களை போல் மாற்றுவேன் என்று சொன்னார். ஒரு ஹெலிகாப்டரை எடுத்து வந்து உன்னை மேலே தூக்கி விடுவேன் என்று அவர் சொன்னார். அவன் கால்களை மான்களை போலாக்கி அவன் செங்குத்தான மலையிலே ஒரு வரையை ஆடு என்று சொல்வார்கள். இப்படி நேர செங்குத்தான மலையின் மீது கடகடகட என்று எரிவிடும். தட் இஸ் a wonder of God. தேவனுடைய ஆச்சரியம். அதுபோல் நான் சிருஷ்டித்த அந்த வரையாடை போல் உன் காலை மாற்றி அந்த மலையிலே, செங்குத்து மலையிலே ஏற வைப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு அற்புதம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே. இப்படிப்பட்ட பலியை மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். எப்பொழுதும் நன்மை செய்வான். இப்பொழுது எனக்கு நன்மை செய்ய திராணி இல்லை என்று நின்று விட மாட்டான். ஏதாவது ஒன்றை செய்வான். ஐயா, கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஜலம் ஒரு கிளாஸ் குடித்து விட்டு போயிடலாம் என்று ஒரு வீட்டிலே என்னிடத்திலேயே சொன்னார்கள். கொஞ்சம் ஜலமாவது குடித்து விட்டு போங்கள். ஜலம் என்று சொன்னால் ஒரு ஏதோ ஒரு ஜாதியில் அப்படி அவர்லாம் அப்படி தான் பேசுவார் போல. தண்ணீரை கொண்டு வந்து நல்ல ஒரு கிளாஸ் அந்த டெல்லியிலே அப்படி அவங்க நல்ல பளபளபள என்று பண்ண கண்ணாடி டம்ளர் வைத்திருப்பார்.
அப்படி கிறிஸ்டல் தண்ணீர் அது பார்க்கும் பொழுதே நமக்கு வயிற்றில் ஒரு குளிர்ச்சி உண்டானதை போல் தோன்றும். கொண்டு வந்து கொடுத்தாலே அந்த ஒரு ஜலம் ஏதாவது ஒன்றும் இல்லை என்று சொல்வது, ஆண்டு அந்த ஒன்றும் இல்லை என்று சொல்வதை எப்படியெல்லாம் கண்டித்து போட்டால் தெரியுமா? 5000 பேருக்கும் போசிகள் நீங்கள் தான் போசிக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. இதுதான் மனுஷனுடைய பேச்சு. ஆனால் தன்னை தியாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தவன் சொல்ல மாட்டான், ஐயா என்னிடத்தில் இருக்கிறதை கொடுக்கிறேன், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது கொடுங்கள். அது இருக்கிறது கொஞ்சம் கொண்டாருங்கள், அதையும் கொண்டு வார் என்று சொன்னாரே. ஏயா இருக்கிறதையே அரை டிக்கெட் சின்ன பையனுடைய அந்த அப்பம் ரொட்டி அதையும் கொண்டாருங்கள் கேட்டாரே, ஓயா கொண்டு வர முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். அதையும் தட்டி போய் இவர் தின்னுட்டு போயிடுவார் என்று அவர்கள் எண்ணினார்கள். இருக்கிறதை கொண்டாங்கய்யா என்று அவர் சொன்னாரே பாருங்கள். தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தவன் he will never say no. அது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் அது மட்டும் நம்ம எல்லோரும் தெரியும். அல்லையே இல்லையோ ஆமேன் ஆமேன் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு அது இல்லையா, நீங்கள் மாத்திரம் நோ நோ என்று சொல்லிக்கொண்டே போனால் உங்களுக்கு மட்டும் ஆம் என்றும் ஆமேன் என்று இல்லாமல் இல்லை 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 என்று சொல்லிக்கொண்டு போது தரித்திரத்திலேயும் கூட நன்மை செய்வதற்கு ஓய மாட்டார்கள். பலி உண்டாக்குன நேரத்தில் தரித்திரம் உண்டாகின நேரத்தில் their heart is open. He is a rich man. அவன் பணக்காரன். அவனிடத்தில் கர்ணனிடத்தில் போனால் அவனிடத்தில் இந்த நேரத்தில் கொஞ்சம் இதாக இருக்கிறானே, கொஞ்சம் யுத்தத்தில் சோர்ந்து போய்விட்டானே என்று சொன்னால் அவனை குறித்து அங்கே அந்த இலங்கை கோடிகள் எழுதுகிற அந்த எழுதத்திலேயே அதை எப்படி அதை அவர் எழுதுகிறார் பாருங்கள். அவனுக்கு இல்லை என்று சொல்லுகிற வறுமை இல்லையா, அவன்கிட்ட என்ன இல்லையா, இல்லைங்கிற சொல்கிற வரமே இல்லை. வேறு வரம் இருக்கிறது, என்ன வரம் இல்லை, இல்லை என்று சொல்லுகின்ற வரம் இல்லை. நீ எப்பொழுது கேட்டாலும் எதையாயிலும் கொடுப்பான். இருப்பது இவ்வளவுதான் என்றால் கொடுப்பான். உயிரை தருகிறான் என்று கேட்டால் கூட என்ன செய்வான், உயிரையும் கூட கொடுத்து விடுவான். அல்லேலூயா. அதுபோன்று நன்மை செய்கிற ஒரு நேரத்தில் விட ஹார்ட் இஸ் வைட் ஓப்பன். ஏனென்றால் பலி பலி தியாகத்தை விரும்பின ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறது. கொடுப்பது கொடுப்பது அவருக்கென்று என்னை அர்ப்பணம் செய்வது, பலிபீடத்தை வைத்திருப்பது, காணிக்கை காணிக்கை என்று சொல்வது இந்த உலகத்தாரை போன்று இருக்கக்கூடிய காணிக்கை அல்ல. அல்லது மிகுதியிலிருந்து கொடுக்குறானே ஒருவன் கர்த்தரை ஏமாற்றி விட்டு போய்விடலாம் என்று அந்த காணிக்கையும் இல்லை. ஒரு பாஸ்டரை ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்றுவதை அதை ஏமாற்ற முடியுமோ? அவன் டேபிள் நிறைய கொண்டு வந்து அவன் பழங்களை குவித்து வைத்திருந்தாலுமே கூட, சரியாய்த்தான் அவன் செய்தது போல் காட்டினாலுமே கூட கர்த்தர் அறிந்தார் இவன் தன்னை காணிக்கையாய் கொடுக்க அறியாதவன். He rejected him. அவனையும் அவனுடைய காணிக்கையும் புறம்பாக்கினார் என்று எழுதியிருக்கிறதை. காணிக்கை உயிர் மூச்சாய் வைத்திருங்கள். காணிக்கை என்று சொன்னால் கொச்சைப்படுத்தி போன இந்த உலக வாழ்க்கையை நான் சொல்ல வரவில்லை. ஆஃபர் ஆல்டர் அவனை முழுவதும் ஒப்பு கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறதை. எனக்கு ஒரு பலிபீடம் என்று ஒன்றென்று எல்லோரும் சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்லி பாருங்கள். இவ்வளோதான் வால்யூமா? இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அப்படி உள்ளதை எவ்ரி டே செக் இட் ஆகும். அதை செக் பண்ணி வாழுங்கள். நீங்கள் இயேசுவை போல் மாறிவிடுவீர்கள். சிலருக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு? உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போலாக்கும் பாட்டு. ராகம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அதுக்காகத்தான் பிடிக்கும். இல்லாமல் அதை அவர்கள் மீனிங்ஃபுல்லாக படிக்கிறார் என்று புரிவதில்லை. எல்லோரும் தான் படித்து விடுவார்கள். அந்த நேரத்தை படிக்கும்போது நான் பார்ப்பேன், ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பார்க்கும் பொழுது எவ்ரிபடி சிங் த நைஸ்லி. ஏனென்றால் பாட்டு ரொம்ப ருசியாக இருக்கிறது. அது வெறும் பாட்டாக மாத்திரம் படித்து போவதற்கும் ருசியாக இருக்கிறது. என்ன பாட்டு? உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போலாக்கும் உள்ளத்தை அன்பா நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். இயேசுனுடைய முக்கியமான உம்மை போலாக்கும் என்பதை, அந்த ஆனா அகராதி என்று சொல்வதை, அந்த ஆரம்பம் என்று சொல்வதை அவர் எதை வைத்திருந்தார்? காணிக்கை. இந்த உலகத்தில் வரும் பொழுதே காணிக்கையாக என் முழு சரீரத்தையும் ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன் என்று வாழும் பொழுது எதை அவன் நன்மையானதை யாருக்கும் மறைப்பான்? ஒருவருக்கும் மறைத்திட மாட்டான். அதற்காக ஐயா ஒரு 5 ரூபா ஒரு 2 ரூபா கொடுங்க என்று கேட்டால், இல்லை இல்லை என் முழுமையை கொடுத்து விடுங்க என்று வீட்டில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்து கொடுக்க அவர் சொன்னார். அந்த சென்ஸ்லெஸ் பகுதியாக அவர் சொன்னார். அந்த வாசலில் நின்று கொண்டு வந்து யோவானும் யாக்கோவும் போய் கொண்டு வந்த வெளியிலே
காணிக்கை கேட்கவில்லை. அவன் காசு தான் அவன் கேட்டான். ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கேட்டால் கூட ஐயா ஸ்தோத்திரம் விட்டு வணங்கி இருந்திருப்பான். அதே அவர் கேட்டானே, அதை கேட்ட உடனே மொத்தமாக கொடுத்து விடுங்க என்று அவர் சொன்னார். இன்னொன்று அக்கார்டிங் டு இஸ் த நீட் ரிலேட்டிவ்லி எல்லோரும் 2 ரூபாயை போட்டிருந்தாலும் 5 ரூபாயை போடும்போது இஸ் ஹாப்பி தான். உங்களால் முடிந்த அளவை விட கொஞ்சம் கூடுதலாக போடுவோம் என்று ஒரு 10 ரூபாயை போட்டிருந்தாலும் ஹி வில் பி ஸோ ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருப்பான். ஐயா நீ தேவனையா என்று கூட சிலர் என்னை பார்த்து கும்பிடுவார்கள், போட்டிருக்கிறார்கள். இயேசு தானையா என்னுடைய தேவன் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் போய்விடுவது வழக்கம் உண்டு. அதுபோல் அவனுக்கு நீ எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு போதும் என்பது அல்ல. எங்களிடத்தில் உள்ளதை கொடுக்கிறேன் என்று சொன்னதெல்லாம் மோர் தேன் மணி, பணத்தை விட வி ஹவ் த ஹீலிங். நாங்கள் வைத்திருக்கிற கிறிஸ்துவனுடைய சுகம் இருக்கிறது. வி கேன் ஆஃபர், உனக்கு கொடுக்க முடியும். எத்தனை பேர் பிச்சைக்காரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாத போல் ஒரு கிறிஸ்துவன் வாழ்வது சரிதானம். ஒரு சபை இருந்துவிடக்கூடாது. பல்லாண்டுகளாக நான் சொல்லி வந்து சுசேஷ ஊழியத்தை நாம் அழைக்கும் பொழுது அதை ஒரு குற்றம் என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. சுசேஷ ஊழியம் சொல்வது வாருங்கள் என்று கூப்பிடுவது தவறு என்று சொன்னவர்கள் அதை ஒரு குற்றம் என்று சாதாரண மக்கள் அவர்கள் சார்பாக ஒரு தலைவர் சொல்கிறார். எப்படி நீங்கள் மற்ற மக்களை ஊழியம் செய்ய அழைக்கும்படி சுசேஷ ஊழியத்திற்கு அவர்களை கூப்பிடலாம், அதை திரித்து அதை கலர் மாற்றி கட்டாயப்படுத்தலாம். எந்த மனுஷனை பார்த்து கட்டாயப்படுத்தி நாம் கூப்பிட்டது உண்டு? ஒரு நாளும் இல்லை. வாருங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய கட்டளையை சொல்கிறோம். வாருங்கள், உலகமெங்கு போய் சுசேஷத்தை அறிவிக்க செய்வது ஆண்டவருடைய கட்டளை, புறப்படுவோம் என்று சொன்னது உண்டு. கட்டாயம் நாம் என்று படுத்தினோம். ஏனென்றால் அவர்கள் பிறருக்கு சென்று நன்மை செய்ய இன்னதென்று அறியாதவர்கள். they don't know how to say the gospel. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்க அறியாத தரித்திரர்கள். அவர்கள் மாத்திரம் பலிபீடத்திலே தங்களை கிடத்தி இருந்திருப்பார்கள் என்று சொன்னார். தன்னுடைய பிதா அனுப்பின இடத்திற்கெல்லாம் செல்வார். கெத்செமனே வரைக்கும் அப்படித்தான் நடத்தினார். கெத்செமனே அழும் பொழுது கூட என்ன கேட்டார்? பிதாவே, இந்த கொல்கதா ஏற வேண்டுமோ, உங்களுடைய விருப்பம் என்ன? என் சரீரத்தை நான் கொடுத்து விடுகிறேன், அர்ப்பணம் முசித்தம் ஆகட்டும் என்று சொன்ன பொழுது, போ, உன் சரீரம் பிற்கப்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. ஓப்பனாக எல்லோராலும் பார்க்கக்கூடிய அவமானத்திற்குரிய சின்னமாய் மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கோ என்று அவர் சொன்னாரே, அது ஒன்றும் அன்று அவர் ஜெபித்தது காலமெல்லாம் ஜெபித்தது. தன் மாம்சத்தில் இருந்த நாட்களெல்லாம் எத்தனை மாம்சத்தில் வருடங்கள் இருந்தார்? 33 வருட காலம் வரைக்கும் அவர் பலத்த சித்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணியதெல்லாம் நாட் மை வில், என் விருப்பம் இல்லை, உன் விருப்பம் என்று சொல்கின்ற ஆராதனை வைத்திருந்தார், என்று சொல்கின்ற காணிக்கை வைத்திருந்தார். மறவாதிருங்கள், நீங்கள் இந்த வாரம் வந்து போடுவதற்கு ஒன்றுமில்லை என்று போனால் கூட பரவாயில்லை, மறவாதிருங்கள். ஐ ஆம் கால்ட் ஃபார் ஆஃபரிங் மைசெல்ஃப், என்னை ஆஃபரிங்காய் கொடுப்பதற்கு என்றும் காணிக்கையாய் வாழ வேண்டியவன் நான் என்று உணர்ந்து வாருங்கள். அன்று ஒரு கேத்தலிக் பாடலை படிக்கும் பொழுது நான் கேட்டபொழுது அவ்வளோ உள்ளம் மகிழ்ந்து போய்விட்டேன். அது யார் பாடினாலும் என்னது அந்த அப்பம் விட்டு கொடுக்கறதை வைத்து என்னவோ, திருப்பலி தந்த தெய்வமே உம்மை போல் எம்மை மாற்றினீரே, நாங்கும் பிறருக்கு கொடுத்திட கற்றுத்தந்தீரே என் நேசரே என்றெல்லாம் பாடுகிறானே பாருங்கள். எதை வைத்து? காணிக்கை 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 என்று ஒவ்வொரு அடியிலையும் காணிக்கையை தான் அவன் சொல்கிறான். பொன்னும் பொருளும் வைத்து சொன்னது அல்ல, மற்றவர்களுக்கு நான் பித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான் பாருங்கள். இதை வாங்கி புசியுங்கள், நீங்களும் விட்டு கொடுங்கள் என்று சொல்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரே. எத்தனை பேர் அப்படி கொடுத்து வாழ்கிறோம்? தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பதற்கு மாத்திரமல்ல. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு காட், தேவனுக்காக செய்கிறேன் என்று எண்ணம் வர வேண்டுமே. பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்கின்ற நோக்கம் கொடிதையா. அதுபோன்று செய்தவர்கள் எல்லாம் சபையிலே இன்று இல்லை. அவர்கள் ஒரு நாளும் அவர்களை கொடுத்ததை மேலே பாராட்ட நாம் ஒரு நாளும் துணிந்ததில்லை. செய்திருந்தேன் என்றால் அந்த குற்றம் நம்முடைய சபையிலே சுமந்திருக்கும். ஒரு நாளும் செய்ததில்லை. கொடுத்ததை மேன்மை பாராட்டுவதும் கொடுத்தவரை மேன்மை பாராட்டுவதும் சபையில் நிகழ்ந்ததே இல்லை, ஒரு நாளும் இல்லை. நாங்கள் கொடுப்போம், பெயர்களெல்லாம் எங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மறுத்தோம். ஏனென்றால் இது என்ன, உங்களுடைய நமக்கு ஒரு உபகாரி உண்டு என்று காட்டுவதற்காக ஆண்டவர் ஒரு முறை அவர் சொன்னார். என்ன சொன்னார்? உங்களில் ஒருவனும் உபகாரியாய் மாறிவிடாதீர்கள், நான் கொடுத்தேன் என்ற ஒரு பெயரை பெற்றுவிடாதீர்கள். அப்படி போல் பெயரை நீங்கள் பறிக்க கேட்டால் we will never do that, ஒரு நாளும் செய்ய மாட்டோம். எல்லாம் வாங்கி ஏழை மக்களுடைய பெயரை கொடுங்கள், நாங்கள் அவர்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு 1500 ரூபா அனுப்புகிறோம் என்று அவர் கேட்டபொழுதும், அவங்களுடைய பெயர் லிஸ்ட்டை கொடுங்கள் என்று கேட்டபொழுது, அது ஏழை பிள்ளைகளை பெயரை கொடுங்கள் என்று கேட்டபொழுது we refused then, மறுத்து விட்டோம்.
இவர்களுக்கு பெயரை கொடுத்து அந்த கணத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா, மாலை சூட வேண்டுமா? அதுவா தேவனுடைய சபை விசுவாசத்தை பறித்து கொண்டு போய் என்று ஒரு செயலை அனுமதிப்பான அந்த உபகாரியை பெயரை சொல்லி இவர்தான் நம்முடைய உபகாரி கொடுத்தார் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஆஹா இவர்தான் அடுத்த உபகாரம் என்னவென்று எதிர்பார்க்கும்படி செய்வதா? அந்த நாளிலே செல்லூர் என்று அந்த பெரிய ஒரு வெள்ளம் உண்டானை படகு ஓட்டி அங்கே போவார்கள். அந்த ஒவ்வொரு வீட்டிற்கும் 2000 ரூபாய் தருகிறோம் என்று சொன்ன உடனே வீடு இழந்தவர்கள், எளியவர்கள் எல்லோரும் வார கீழே வந்து அந்த செல்லூரில் இருந்தால் கொடுப்போம் என்று சொன்ன பொழுது என்றதில் ஒருவர் சொன்னார், அந்த கியூவில் நின்றவர்கள் மோஸ்ட்லி அதிகமான பேர் யார் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய அந்த என்னமோ லூம் அந்த தறி நிறைய போட்டு தறியை வைத்திருப்பார்களே ஓனர்ஸ் நின்று கொண்டிருந்தார்களாம். அந்த 2000 ரூபாய் அவன் வாங்குவதற்கு அவன் நின்று கொண்டு இருந்தான். ஓனர்ஸ் எனக்கும் தெரியும், நான் அந்த லைனில் நான் தாண்டி அந்த நாட்களே நான் வருவது உண்டு. அதுபோன்ற ஒரு பணத்தின் மீது ஒரு மோகமோ, பணத்தை வைத்து ஒரு சம்பாதிக்கிற ஒரு பெயரோ அது அவசியம்தானம், அது சரிதானம். கடலூர் என்ற ஒரு சபையில் எட்வர்ட் என்று ஒரு டாக்டர் எட்வர்ட் என்று போட்டு உபயம் இந்த பெல் அந்த அடிக்கிற பெல் என்று போட்டிருக்கும். அங்கே நான் கடலூருக்கு நான் போயிடுற அந்த நாட்களிலே ஊழியம் செய்வது போகின்ற நாட்களிலே ஜோதிமுத்து என்ற ஒரு பிரதர் அன்று இருந்தார். அவர் அந்த இந்த நாட்களில் உண்மையாக இருந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன இது எட்வர்ட் என்று எழுதியிருக்கிறேன் என்று கேட்டால், இங்கே உள்ள பெரிய பணக்காரர், அவர் இங்கே கூட இல்லை, அவர் அங்கே எங்கே திசையின் வழியிலே ஒரு ஆஸ்பத்திரி வைத்திருக்கிறாங்க, அங்கே போய்விட்டார். அவர் கேட்டாராம், நான் தருகிறேன், இந்த காணிக்கைக்கு எவ்வளவு செலவாகும்? அது ஒரு 10,000 ரூபாய் எவ்வளோ ஒரு வெங்கல காணிக்கை அது போடும்பொழுது என் பெயரை அங்கே நீங்கள் போட்டால் நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று சொன்னாராம். அதை வைத்துத்தான் என்ன போட்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே இங்கே உள்ளே இருக்கிற மக்கள் டியூப்லைட்டை போட வந்தார்களாம். அந்த டியூப்லைட்டில் எங்கள் பேரை எழுதுங்கள் என்று சொன்னார்களாம். அங்கே உள்ளே போய் பார்த்தால் அந்த சிஎஸ்சி சபையில் இருக்கக்கூடிய எல்லா டியூப்லைட்லையும் ஆளுக்கு ஒரு பெயரை தேவ சகாயம் என்று போட்டிருக்கிறது, இங்கே ஒரு மாசிலாமணி என்று போட்டிருக்கிறது, அங்கே என்னிடமோ போட்டு பூரம் அது வெள்ளை டியூப்லைட் போல் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் சிவப்பு அப்படி பெயிண்ட் பண்ணி எழுதி வைத்திருக்கிறாள். ஐயா, இஸ் இட் சர்ச், அது சபையா? இவர்களுக்கு காணிக்கை என்று சொன்னால் அர்த்தம் புரியுமா? எதை வைத்து இவர்கள் காணிக்கை என்று சொல்கிறார்கள்? தீதை நல்லதென்று சொல்கிற மக்களாய், விசாலமான வழியை ஜீவனுக்கு போகும் என்று சொல்கிறதாய் மாற்றுவதான் சபை. சபை சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். சபையிலே எது அழிந்து விடக்கூடாது. ஆஃபரிங் காணிக்கை அழிந்து விடக்கூடாது. எல்லோரும் அந்த காணிக்கை என்ற பகுதியின் நெற்றியில் பதித்திருக்க வேண்டும். ஐ எம் கால் டு ஆஃபர். இதோ ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் செய்தே, அதை கொடுப்பதற்கு நான் ஆஃபரிங்காய் கொடுப்பதற்கு வந்தேன் என்று வந்திருக்க வேண்டும். இன் எவ்ரிதிங் எல்லாவற்றிலும் வந்திருக்க வேண்டும். நீ இனத்தை கொடுப்போம் என்பதை விட பலிபீடம் தேவனுக்காக எரிகிறதே அந்த பலிபீடம் குறைந்து விடக்கூடாது. அவருக்கு சுகந்த பலி, அவருக்கு பிரியமான பலி என்று இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நவண்டு போய் விடாதுங்க. ஒன்றை நீங்கள் செய்ய தவறி தள்ளிப்போனவுடன் ஆண்டவர் உணர்த்தினால் செய்வதற்கு ஓடுங்கள். ஒரு முறை ஒரு அவசரமாக போகிறேன் என்று ஒரு பெக்கர் அவர் கேட்டார். நான் அவசரத்தில் பஸ்ஸை பிடிக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் ஓடின பிறகு ப்ளீஸ் கோ பேக் அண்ட் கிவ் தேட் என்று ஆண்டவர் சொன்னார். நான் திரும்ப வந்து அந்த மனுஷனை தேடினேன், பார்க்க முடியவில்லை. தட்ஸ் ஓகே. ஆனால் காட் இஸ் லைக் தேன். ஹி வாண்ட்ஸ் ஹிஸ் பீப்புள் ஆல் த டைம்ஸ் டூ குட். நன்மையானதை செய்வதற்குத்தான் எப்போதும் விரும்பார். அந்த மக்கதுனியா அந்த மக்களை போல் அவர்களுக்கு கொடிய தரித்திரம் வரட்டும், அல்லது அந்த விதவையை மாறட்டும், அவர்களுக்கு ஏழையாய் போகட்டும், அன்றாட பிழைப்புக்கு 2 துட்டு வாங்கிவிட்டு போகட்டும், தங்கள் லைவ்லிஹுட் முழுவதையும் அங்கே பலியில் வைத்திருப்பார்கள். ஐயா, நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் பலி ஸ்தோத்திரத்தை அவர்கள் மட்டும் செலுத்திவிட்டு இதையே நீ வைத்துக்கொள்ளும் என்று போகாமல் பலி செலுத்தி அதற்கு பெயர் ஸ்தோத்திர பலி என்று உண்டானது. அப்படி அவர்கள் பலியிலே தகித்து எரிந்து கொண்டிருக்கிறே அந்த ஆஃபரிங்கை தேவனுக்கும் தேவனுக்குரிய யாவற்றிற்கும் முழு ஜீவியத்திற்கும் பயன்படுத்தி வாழுங்கள். கர்த்தர் அதுபோன்ற சபையில் தான் வாசமாக இருப்பார். அங்கே ஆடல் பாடல் இருக்கிறதோ, குதிப்பது உண்டோ, அங்கே லைட் எல்லாம் மாறி மாறி வருவது உண்டோ, ஆடி பாடி குதித்து மக்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அங்கே சின்ன பிள்ளையிலேருந்து கடைசி பிள்ளை வரைக்கும் டான்ஸ் ஆடுகிறதோ, இதே அவர் பார்க்க வந்தார். ஒரு வாரத்தில் வரக்கூடிய ஒரு மணி நேரம் ஒரு ஜிமிக்காக அங்கே வந்து நின்று ஆண்டவர் பார்த்து விட்டு மகிழ்ச்சி எனக்கு என்று சொல்லிக்கொண்டு போவார்.
இதுவா எனக்கு உகந்த ஆராதனை என்று அவர் சொல்லிக்கொள்வார்? அதுதான் அவருக்கு உகந்த பலி என்று அவர் முகர்ந்து பார்ப்பாரா? சுகந்த வாசனை என்று ஏற்றுக்கொள்வாரா? காணிக்கை அது தூய்மையானது, அது முழு அர்ப்பணத்திற்குரியது, தியாகத்திற்குரியது. என் குருநாதர் சென்ற அந்த பாதை காணிக்கை. அவர் அன்றும் பிறவிலிருந்தே காணிக்கை தான், கெத்செமனேக்கு வந்த வரைக்கும் காணிக்கை தான், கொல்கதா ஏறப்போவதும் காணிக்கை தான். என் சித்தம் அல்ல என்று அவர் சித்தத்தை சுடக் கொடுத்தாரே, கடைசி வரைக்கும் காணிக்கை 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 என்று வாழ்ந்தாரே, அந்த வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அதை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஏழை பெண் போட்டதை போல் ஃபார் யுவர் ஹோல் லைவ்லிஹுட், தன் ஜீவனத்துக்குரிய யாவற்றையும் அன்றே ரட்சிக்கப்படுவதற்கு அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த வாலிப நாட்களையே ஒப்பு கொடுத்து விட்டாலே, வாழுங்கள், பின்பு கணவன் மறிக்கட்டும், அவன் தரித்திராய் மாறட்டும், நீங்கள் ஏழையாய் மாறுவதும், நீங்கள் மீண்டும் வேலைக்கு போவதும், அங்கே வேலைக்கு போய் 2 துட்டு தான் சம்பாதிக்கிற ஒரு சின்ன ஃபேக்ட்ரியில் வேலை செய்துவிட்டு வருவதும், அத்தனைக்கும் அவள் மகிழ்வுடன் வந்து கொடுத்தாலே பாருங்கள். எங்கே அவள் தன் மகிழ்ச்சியை இழந்தாள், எங்கே அவளுடைய சமாதானத்தை இழந்தாள், குறைந்து விட்டது என்று முழு லைவ்லிஹுட்டும் வாழ்ந்தவர்கள் எந்நாளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆராதனை அறிந்தவர்கள் காணிக்கை என்ற பதத்தை கொச்சைப்படுத்தாமல் அதை பாதுகாத்து கொண்டவர்கள் என்றென்றும் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள். அதுபோன்ற சபையினுடைய வாசலிலே காணிக்கை கொண்ட சபை என்று எழுத வேண்டும். நாம் எழுத போவதில்லை, ஜனங்கள் வாழ வேண்டும். இங்கே வாழாமல் அதையும் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டிவிட்டு போவதா? அது அல்ல. எவ்ரிபடி, இங்கே இருக்கிற அனைவரும் காணிக்கை என்ற பகுதியை நெற்றிலே இருதயத்திலே எழுதி வைத்திருப்பார்கள் ஐயா. அதுபோன்ற வாழ்க்கை நல்ல ஆராதனை செய்கிற மக்களாய், அவரை காணிக்கையின் மூலமாய் போற்றுகிறவர்களாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் ஜெபம் செய்ய கடவுளும். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. எல்லோரும் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லோரும் எழுந்து ஆண்டவரை ஸ்தோத்தரி கடவுளும். தேங்க்யூ எல்லோரும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ. இதுபோன்ற காணிக்கை வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து நம்மளை யாராவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி சுருக்கமாய் ஜெபம் செய்யுங்கள். பலவை நல்ல நாளுக்காய்மை துதிக்கிறோம். எங்களை பலிபீடத்தை தூர்ந்து போனதை நீங்கள் செம்மைப்படுத்த வந்த நல்ல ஆண்டவர், யாரெல்லாம் தங்கள் பலிபீடத்தை தூர்ந்து போக விட்டு விட்டார்களோ அவர்கள் உணர்வடைந்து இனி முதற்கொண்டு இந்த நாள் முதற்கொண்டு அதை சரி செய்து உமக்கென்று தகர்ந்து ஆண்டவரே நல்ல உமக்கென்று அவர்கள் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிற தீபமாய் பலிபீடமாய் எனக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்பதை என்னாலும் அதை பாதுகாத்து கொண்டு வாழ உதவி செய்கிறாங்க. விதமாக எல்லோரும் ஆசீர்வதியும் நல்ல அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் கிறிஸ்துவை போல் வாழ்கின்ற வாழ்க்கையினாலும் எங்களை ஊன்ற கட்டியலும் நாமத்தை சபையிலே மையப்படுத்தும். இயேசு நாமத்தில் வைக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென்.